நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு புது வருஷம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம்பிக்கை. இந்த வருஷம் நமக்கு என்ன நடக்கும், இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வருடம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையை தருகிறது. இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணுது. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே தினந்தோறும் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோமா, தினந்தோறும் ஜோதிடத்தை பார்த்து அது எப்படி செயல்படுறோமானா பெரும்பான்மை இப்படி கிடையாது. ஆனால் கல்ச்சுரலி பார்த்தா உலகம் முழுவதுமே எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அல்லது இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சம்பந்தமான ஒரு ஆர்வம் ஒவ்வொரு விதமான ஏதோ ஒரு வடிவத்தில் உலகம் முழுவதும் இருக்குது. சிறப்பு விருந்தினர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. திரு ஷெல்வி அவர்கள் நம்முடைய ஷோல பார்த்துருப்பீங்க, திரு வித்யாதரன் அவர்கள், அப்புறம் இந்த பக்கம் திரு சோமசேகரன் அவர்கள் மற்றும் தமிழகத்துடைய பிரபலமான ஜோதிடர்கள் கணிப்பாளர்கள் இந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் எங்க டீம் சின்னத்திரை நட்சத்திரங்கள். தேங்க்யூ, எல்லாருமே சின்னத்திரை நட்சத்திரங்கள். அண்ட் மிஸ்டர் மனோஜ் பிஆர்ஓ அவர் தான் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. மனோஜ் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா ஒரே நேரத்தில் இவங்களெல்லாம் பிடிக்க முடியாது. இவங்களும் இன்னைக்கு தான் எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே இடமா மீட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் பாலாஜிக்கெலாம் நான் உண்மையிலே பாராட்டணும். பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல ஒரு புது படத்துக்கு வந்த மாதிரி. ஓகே, முதல்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் நோட்டோட நம்ம ஆரம்பிப்போம், அப்புறமா போகலாம். இந்த முகத்தை பார்த்தோன்னு இவங்க என்ன ராசின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இங்கே இருக்கவங்கள யாரை பார்த்தா என்னென்ன ராசின்னு தோணுது? இந்த பிளாக் ஷர்ட் பக்கத்துல ரிஷபமா? அவங்க ரிஷபம், ரிஷப ராசி. ரிஷபம். நீங்க சாண்ட்ரா என்ன ராசி? கடக ராசி. கடக ராசி. அனுமோகன் சாருக்கு மேல இருக்காங்கல்ல, அனுமோகன் சாருக்கு மேல இருக்கவங்க அவங்க மீன ராசி. சார் மீன லக்னமா? மீன லக்னம். மீன லக்னம் சார். இவங்க சுக்கிரனாதிபத்தியம், அதாவது ரிஷப ராசி. ரிஷப ராசி இல்ல நான் மகரம். மகர ராசி. ஓகே. பாலாஜி சார். பாலாஜி அல்லனா துலாம். இல்ல சார், நான் மகர ராசி சார். மகர ராசி. ஓகே. அவர் கும்பராசி அல்லது மகர ராசி, சனி ஆதிக்கம். கும்பராசி அல்லது மகர ராசி. இல்ல தனுசு ராசி. தனுசு ராசி. ஓகே, பரவாயில்ல. வேற? அவங்க கடக ராசியா இருக்கலாம், இல்லைன்னா ரிஷப ராசியா இருக்கலாம். ஏன் கடகம் அல்லது ரிஷபம்? அவருடைய மூக்கு கிளி மூக்கு மாதிரி அந்த மாதிரி வடிவமைப்பு இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் ரிஷப ராசிலையும் அமைகிறாங்க, கடக ராசிலையும் வராங்க. ஓகே, நீங்க என்ன ராசி? விருச்சிகம். மிஸ்டர் அனுமோகன் சார். பில அனுமோகன் சார் விருச்சிக ராசியா இருக்கணும் சார். இல்ல என் பொண்ணு தான் விருச்சகம், நான் ரிஷபம். அவர் ரிஷபம். ஓகே. மேஷ ராசி இல்ல மேஷ லக்னம், விருச்சிக ராசி இல்ல விருச்சிக லக்னத்துல இருப்பாரு. எதுவுமே இல்ல. ஒரு நிமிஷம் ஏன் அப்புறம் வர ஏன்னு ஒரு கணிப்புக்கு பின்னால ஒரு ஐடியா இருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன் ஒரு ஆடோட குணாதிசயம் ஆடு மாதிரியா இருக்கேன் நானு. ஆடு மேஷம் சார். நல்ல வேலை மேஷம்னு சொல்லி மாடுன்னு சொல்லாம விட்டாரு. என்ன ராசி நீங்க? நான் மகரம். மகர ராசி. ஓகே. மிஸ்டர் பழனி பட்டாளம். கடக ராசியா இருக்கணும்ன்றது என்னோட அபிமானம். கடக ராசியா ராசி. இல்ல எனக்கு மீனம். மீன ராசி. அவர் எந்த அடிப்படையில் ஒரு கடக ராசியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. கடக ராசி கடக ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது வாய்ப்பு உண்டு. இல்லமா இருப்பாங்க. அவங்களுடைய அமைப்பு சாஃப்டான அமைப்பு. உள்ளுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட வெளியில தெரிஞ்சிக்காம காட்டிட்டு மனசுக்குள்ளே அமைதியா வச்சுக்கூடிய முகபாவம். மிதுன ராசி. மிதுன ராசி. முகபாவம் ராசி. கும்பம். கும்பம். ஓகே. இந்த கேள்வியை கேட்டதுடைய நோக்கம் என்ன? இப்ப வீக் பத்திரிகையிலே கூட இந்த வாரமே அது வந்திருக்கு. இந்த மாதிரியான உடல் அமைப்பு கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்களா இருக்கலாம். அவங்க ஃபீச்சர்ஸை வச்சு, உடம்புல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை வச்சு ஒரு கியூரியாசிட்டி நோட்ல. பட் இந்த மாதிரியான ஒரு இது இருக்குங்களா? சங்கு யார் யாருக்கு நல்லா பேசுறப்ப கேட்குதோ அவங்க பூராமே இந்த நெருப்பு தத்துவ ராசின்னு ஒரு 3 ராசி இருக்கு. மேசம், சிம்மம், தனுசுன்னு 3 ராசி இருக்கு. குறிப்பா பேசுறப்ப இந்த சங்கு நல்லா தெரியும். நீ சங்கு மட்டும் தனியா தெரியும். அவங்க பூராமே கண்டிப்பா இந்த நெருப்பு தத்துவம் கூடிய மேசம், சிம்மம், தனுசுக்குள்ள தான் இருப்பாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த அம்மா அவங்க என்ன ராசியா இருப்பாங்கங்கறீங்க? அதாவது மேசம், சிம்மம் அல்லது தனுசுல இருக்கு. மேசம், சிம்மம், தனுசு இது 3ல ஏதாவது நீங்க? இல்ல. என்ன ராசி நீங்க? மகரம். அவங்க ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம். இல்ல சார், துலாம் ராசி. துலாம் ராசி. ஓகே. எதனால அவங்க ரிஷப ராசி ரிஷப லக்னம் நினைக்கிறீங்க? ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு, துலாம் சுக்கிரனுடைய வீடு.
ஸோ இவங்கெல்லாம் சினிமா சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்டு இருக்கனால இந்த ராசி தான் இருப்பாங்க. இப்படி ஒரு ஐடியா இருக்கா? அடுத்து வரும் 2014 என்னென்ன இந்த இப்ப முடிஞ்சிருக்கு இந்த வருஷத்துல 2014 என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நடந்திருக்கிறது? 2014வது வருஷம் மேஷ ராசிக்கு எப்படி இருந்திருக்கும்? மேஷ ராசியினுடைய பார்ட்னர்ஸ் அதுவரையிலும் சமாதானமாக இல்லாமல் இருந்தவங்க கூட 2014 குடும்பத்தோட இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மேஷம் ஸ்பெஷல் ஆர்டிக்கல் அப்படின்ற விஷயத்தில் அத்தியாவசிய தேவைக்கான நிறைய பொருட்களை வாங்கியிருப்பாங்க, இன்க்ளூடிங் கார் முதற்கொண்டு. ஓகே, யாராவது மேஷம் யாராரு? 2014 வந்து ஜென்ரலா நார்மலா எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. 2014 எனக்கு ப்ரீ டேர்ம் பேபி பிறந்தா. எதிர்பார்க்கல 7th மந்தே பிறந்தா. ஸோ அதுதான் ஏரோவில் ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நான் சினிமாக்காக தான் இங்கே சென்னை வந்தேன். ஸோ 2 இயர்ஸ் நான் வீட்டில் பேசல. பட் 2014 தான் என்னோட படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் பேசவே ஆரம்பிச்சேன். 2 இயர்ஸ். ஓகே, அந்த ரீயூனியன் நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ். ஓகே, குட். வேற அடுத்தது ரிஷபத்துக்கு போயிடலாம். நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. ஓகே, பக்கத்தில் 2014 ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க உயர்கல்வியில் இடம் கிடைச்சிருக்கும் சார். மேல் படிப்புக்காக இருக்கவங்களுக்கெல்லாம் இடம் கிடைச்சிருக்கும். ஓகே ஓகே, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, கல்வியில் உயர்கல்வி அடைந்திருக்கலாம். ரிஷபராசிக்காரங்க யாராரு? சின்ன உடல்நல குறைவு. நாங்கள் ஒரு முதுகு பிடிப்பு வந்து ஒரு 3 மாதம் ரொம்ப அவதிப்பட்டேன். ஓஹோ, அதே மாதிரி நடந்தது. அது அவங்க சொன்ன மாதிரி மேல் படிப்பு அப்படிங்கிறது என்னோட தொழிலில் கொஞ்சம் மேன்மை அடைந்தேன். மிதுனம் 2014 எப்படி இருந்திருக்கு? மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளால் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், மனப்பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். 2வது அவங்க தொழில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். 3வது ஒரு இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போய் தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். குழந்தைங்களோட அவங்களுக்கு வந்து கருத்து வேற்றுமை, குழந்தைகளோடு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, மிதுனத்துக்கு எப்படி? கண்டிப்பா முதுகு தண்டுவட பகுதிகளில் பாதிப்புகளை கொடுத்துருக்கோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அல்லது கீழே விழுந்ததுனால அடிபட்ட காயங்கள் ஏற்பட்டிருக்க உண்டான வாய்ப்பு இந்த வருஷம் ஏற்படும். விபத்துகள். ஆமா, சிறு காயங்கள். இந்த பக்கம் மிதுனம் யாராரு? அந்த சார் சொன்ன மாதிரி பசங்களால வந்து மனக்கவலை இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து இங்கே சென்னையில் படிச்சிருந்தா. சரி, நான் ஷூட்டிங் போகிறனால பார்த்துக்க முடியல சொல்லி எங்கள் சித்தி வீட்டில் காரைக்குடியில் விட்டேன் காலேஜில். அப்போது அங்கே படிக்க மாட்டேன் சொல்லிட்டு கோச்சிட்டு என் அக்கா பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. அதனால ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். அப்புறம் இப்போ ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி பண்ணும்போது நான் ட்ராக்லேருந்து கீழே வந்துட்டேன். கால் லைட்டாக ப்ராக்சர் ஆயிடுச்சு. 2 பேரும் நடந்துச்சு. சொன்னது எல்லாமே ஓகே, கரெக்ட். ஓகே, வேற மிதுனம். கடகம். கடகராசிக்கு ஜனவரியிலேருந்து 2014 ஜனவரியிலேருந்து ஒரு 3 மாதம் கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருப்பாங்க. புதிய விஷயங்கள், அதாவது கார் வாங்குறதாகட்டும், வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ண விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, மனக்குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். 2014 மனக்குழப்பம் எதையுமே சரியா செய்ய இயலாத முடிய அந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். 2014 கடைசியில தான் அவங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் கிடைக்கும். ஓகே, கடகராசி யாரு? அப்படி எதுவும் நடக்கல ஐயா. எதுவும் நடக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி எந்த கஷ்டமும் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா தான் இருக்கு. கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. புகழ் அடைஞ்சேன்னா இப்போ புகழ் அடைஞ்சிருக்கேன். ஆமா, சதுரங்க வேட்டையெல்லாம் கடைசியில தான் புகழ் அடைஞ்சிங்க. மனக்குழப்பத்துக்கு பிறகுதான் புகழ் அடைய முடியும்னு தான் சொல்றேன். இல்ல சார், இந்த ஆர்குமெண்ட் வேணாம். இன்னொன்னு சொல்றேன், இந்த மனக்குழப்பங்கிறது என்ன ஆதிக்கம் இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு தடவையாவது வரும். அதுக்காக ஒரு தடவை மனக்குழப்பம், ஒரு தடவை மன கஷ்டம், அதுக்கப்புறம்னா தான் ஜென்ரலாகவே பொருந்திருமே. அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஆக்சுவலாக அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இயர். ஒரு சினிமாவில் ஒரு பெரிய கெரியர் அவருக்கு, சதுரங்க வேட்டையில் ஒரு பெரிய ரீச் அவருக்கு கிடைச்சது. இஸ் ஹாப்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாண்ட்ரா, இவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல அந்த காரு வீடு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. பட் வந்து அவர் சொன்ன மாதிரி மன வருத்தமா இருந்தது. படம் ரிலீஸ் டேட் போட்டுட்டு அதை தள்ளி போச்சு. ஆமா, தள்ளி போட்டு இருந்தேன். எண்ட்ல வந்து எனக்கு வந்து நல்ல விஷயங்கள், அந்த ரெகக்னிஷன் வந்துடுச்சு. திருப்பி ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்த படத்துக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ எண்ட்ல நல்லா இருக்கு. ஓகே, சிம்மத்திற்கு 2014 எப்படி இருந்தது? சிம்மம்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸு மூலியமா, இவரோட வயசு கம்மியானவங்க மூலியமா ஒரு ஒப்பந்தங்கள் போடுறதுனால, ஒரு 2 பேரும் ஒத்து இயங்குறதுனால 2 பேருக்குமே நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க, எதிர்பாராத வகைகளில் ஒரு விபத்து போக்குவரத்து, அது இவர் எதிர்பார்க்க சக்திக்கு மீறின பணவிரயமாகவும் இருக்கும், விபத்துகளாகவும் இருக்கும். கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பால் நன்மை, விபத்து அது மாதிரி செலவு ஆயிருக்குங்க. செலவு அது வந்து இவர் சக்திக்கு மீறின செலவாக இருக்கும். சக்திக்கு மீறிய செலவு. ஓகே, யார் இங்கே சிம்மம்? இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அது மாதிரி எதுவும் நடக்கலையா? சகோதர வழியில் ஆக்சிடென்ட்லாம் ஒரு பிரச்சனை இல்லை? எதுவுமே பிரச்சனை இல்லை. ஓகே, வேற யார் சிம்மம்? வடிவேல் பாலாஜி? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஒன்றும் இல்லை. ஒரு உதவி இல்லை, இது 2மே எதுவும் நடக்கல. 2ம் நடக்கல. எதுவும் நடக்கல. ஓகே, சிம்மத்துக்கு அடுத்தது கன்னிராசி. வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்திருக்கும் கன்னியாராசிக்காரங்களுக்கு.
ஓகே, கன்னி ராசி போன வருஷம் வெளிநாடு வாய்ப்புகளா? வெளிநாடு வாய்ப்புகள் வந்திருக்கும். ஓகே, அப்புறம் ஒரு இடம் விட்டு இடம் சேஞ்ச் கண்டிப்பா அது பண்ணிருப்பாங்க. பேர் தான் வெளிநாடு சார். இடம் விட்டு இடம், கண்ட விட்டு கண்டம் வந்திருக்கும். கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்கன்னா தேவையில்ல. கண்டிப்பா ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருப்பாங்க, கம்பெனி மாறி இருப்பாங்க கண்டிப்பா. அது அவங்களுக்கு அது லாபம் கிடைக்குதோ இடமாற்றம், இடமாற்றம் இடமாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாட்டு பயணம். பக்கத்துல கன்னி ராசி கடந்த வருடம் எப்படி இருந்தது? துலாம் ராசி. துலாம்ல வேணாம், கன்னி தான் வேணும். அதான் கன்னி ராசி வந்து 2014 நிறைய குடும்பங்களில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்திருக்கும். குடும்ப சண்டை. குடும்ப சண்டை கண்டிப்பா வந்து. ஓகே, குடும்ப சண்டை, இடமாறுதல், பணியின் நிமித்தம் இடமாற்றம். யாரெல்லாம் கன்னி? இடமாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. வெளிநாட்டுக்கு போகிறது அதெல்லாம் இல்லை. ஆனால் குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனைகள் இருந்துச்சு. ஓகே, வேற அவரு கன்னி ராசி. இடமாற்றம்னா நான் வீடு தான் மாறினேன். ஸோ வெறும் ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை, வீடு மாறினேன். மற்றபடி பிரச்சனைகள் ஏகப்பட்டது, கன்ஃபியூஷன்ஸு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் சம்மந்தமே இல்லாமல் நான் பண்ணியிருக்க மாட்டேன். பட் வேற யாருனா மூலியமா வந்து அது வந்து நீ தான் பண்ணுன்ற மாதிரி பழி. ஸோ இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் வந்துச்சு. ஓகே, துலாம் ராசி சார். தலைப்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் சார். தலைப்பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னா அடிபட்டுக்கு போயிருக்குமா? அடிபட்டிருக்கலாம். எதிர்பாராதமா அடிபட்டுக்கலாம். சரி, தலைப்பகுதி அடிபட்டிருக்கலாம். அது உடலில் இன்னொரு பகுதி வந்து கால் முழங்கால் பகுதி அடிபட்டு. ஓகே, வேற உறவு அல்லது தெரிந்தவருடைய மரண செய்தியை கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு. அது வருஷத்துக்கு யாராவது தானே சார் செய்வாங்க. எதுக்கு கேட்குறீங்க? யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க செத்து போதுனா உறவுனா சார் நான் குறிப்பாக வந்து துளாராசிக்கே சொல்கிறேன். உறவுக்குள் அல்லது பக்கத்தில் இருக்கவங்க நெய்பர்ஸ் யாராவது ஒருத்தவங்க நெருங்கிய உறவுல உறவுல வந்து யாராவது ஒருத்தவங்க மரணம் அடைந்திருக்க வாய்ப்பு உண்டு. துலாம் முட்டி வலி இருந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் ஒர்க் வைஸ் கொஞ்சம் பாதிப்பு இருந்தது. இந்த தான் கொஞ்சம் ஒர்க் எதுவும் அதிகமாக பண்ணலை. மற்றபடி ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். 2015 எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பேசுகிறார்கள் தமிழ்நாட்டுடைய ஜோதிடர்கள். ஸ்டே டியூன் வித் அஸ். ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. வேற துலாம்க்கு அடுத்தது விருச்சகம். விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல பயங்கர லாஸ் இருந்திருக்கும் சார். பிஸ்னஸ் லாஸ். அப்புறம் அது தேவையில்லாத விரயங்கள் அப்படிம்பாங்க. வீண் விரயத்தில் கொண்டு வச்சிருக்கோம். தேவையில்லாத செலவு. ஆமாம், விரயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியில் பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் சில ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்துடும். வருஷம் முதல்ல கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் வந்து தீர்த்த யாத்திரை போயிருப்பாங்க. அப்புறம் வந்து மேற்படிப்புகள் படிக்கணும், ஆராய்ச்சி படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய இடங்கள், படிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் கிடைச்சிருக்கும், ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். கால் பகுதியில் கொஞ்சம் பாதிப்புகள் வந்து கால் பகுதியில் கொஞ்சம் பாதிப்பு வந்துருக்கும். யார் விருச்சிகம்? எஸ். இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உடம்புல பாதிப்பு அது எதுவுமே இல்லை. அவங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, எண்ட்ல நல்லா இருக்கு. ஓகே, பிகினிங் கொஞ்சம் டஃபா இருக்கு. ஆமா, இப்போ நல்ல காமெடி சென்ஸை கூட வளர்த்துக்கிட்டேன். ஓகே ஓகே, வேற விரயம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. விரயம் நிறைய விரயம். நான் எதிர்பார்க்காத செலவுகள் எப்படி வரும்னு தெரியாது. வந்த பைசா அப்படியே போயிடும், ஒரு பைசா கூட கையில நிக்காம. பட் ஏர்னிங் நல்லா இருந்தது. பட் ஆனா பணம் எங்க இருக்குன்றது தெரியல. அதே மாதிரி வயிற்று பகுதியிலும் சிறு சிறு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ இருக்கு. ஓகே, இது ரெண்டுமே நடந்திருக்கு. ரெண்டுமே நடந்திருக்கான். ஓகே, விருச்சிகத்துக்கு அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து தனுசு ராசி வந்தவங்களுக்கு வந்து சரியான அவமானம் ஒன்று ஏற்பட்டிருக்கும். இடுப்பு மட்டும் இருதய பகுதியில் வந்து பெரும் பாதிப்பு. அடுத்து புதிய தொழில் வாய்ப்பு மிகையாக கிடைச்சிருக்கும். புதிய தொழில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மிகையாக கிடைச்சி. பக்கத்தில் உடல் ரீதியான பாதிப்புங்கிறது மனைவிக்கு கொஞ்சம் பாதிப்பு. ஏதோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சில செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும். ப்ளஸ் தொழிலையும் பார்த்தீங்கன்னா யாருக்காவது நம்ம ஒரு சில படத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் சில கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. தனுசு ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி போன வருஷம் ஆக்சுவலி இந்த 2014 வந்து ரம்மி படம் வந்து ரிலீஸ் ஆனது. அது மூலமாக வந்து அந்த படம் பண்ணதில் நல்ல வருமானம் தான். ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ஒரு அவமானம் ஏற்பட்டது. அது வந்து பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஒரு சின்ன இது. மற்றபடி வந்து தொழில் ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. அடுத்த ப்ராஜெக்டும் கமிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஓகே, நல்லா தான் போயிட்டு. ரம்மி படத்துடைய இயக்குனர் இல்லை, அவர் ரம்மி படத்துடைய இயக்குனர். ஓகே, தனுஷுக்கு அடுத்தது மகர ராசி வந்து போன வருஷம் வந்து சொத்துக்கள், அதாவது வீடு, வாகனம், நிலம்,
இந்த மாதிரி கடன் வாங்கணும்னு முயற்சி செய்து அது வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஓ, சொத்து வாங்கி இருக்க முடியாது. முடியாது, தடைப்பட்டிருக்கும். இல்லைன்னா அவங்க வந்து சொத்து சம்பந்தமான வழக்குகளை வந்து சந்திச்சிருக்கலாம். ஓகே. அது போக வந்து அவங்களுக்கு வந்து கால் பகுதியில் வந்து குறிப்பாக வந்து கால் பிசகி இருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ரொமாட்டிக் பெயின் இல்லைன்னா ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி வந்து நோய் வந்து அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஓகே, பக்கத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அவங்களோட தாயாருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டிருக்கலாம். அப்புறம் வந்து இடமாற்றமும் ஏற்பட்டிருக்கலாம். இல்லை, நம்ம சொத்தை அடமானம் வச்சோம். அந்த பேங்க்ல ஒரு பெரிய லோன் போட்டிருந்தேன். அதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணால் அந்த இப்போ இன்ன வரைக்கும் வரல. ஆனால் அது அப்படியே ப்ராசஸ்லேயே இருக்குது. ஆனால் அந்த ஒன் இயர் அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக நடந்தது. கும்பராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்க தாயாருடைய உடல் நலம் பாதிக்கும். கும்பத்துக்கு கண்டிப்பாக பாதிக்கும், குறிப்பாக கால் பாகம். கும்பராசி குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை ராசியை பார்த்ததுனால பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை ஏற்பட்டிருக்கும். சட்ட சிக்கல் எதுவும் இல்லாமல் நிலம், வீடு, வாகனம், அன்ஷேக்கபிள் ப்ராப்பர்ட்டி, இந்த கார்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும் சார். ஓகே. இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அவள் அம்மா நல்லா இருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி இடம் எதுவுமே வாங்கல, கார் அந்த மாதிரி எதுவுமே வாங்கல. ஒன்றும் வாங்கல. ஓகே. கீழே சிங்கபுதீபன். இல்லை, அதாவது வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதெல்லாம் எதுவும் இல்லை சார். அந்த ஆண்டில் வந்து நான் வந்து சிங்கப்பூர் தீபன் பேர் வச்சு அந்த ஆண்டில் தான் சிங்கப்பூருக்கு போனேன். ஓ, அது வரைக்கும் அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. வெளிநாடு போனீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து நல்ல ஒரு இது இருக்கு, growth இருக்கு. பட் இது சட்ட சிக்கல் வந்து இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது இருக்கு. ஆமா, அது இருக்கு. சட்ட growth இருக்கு, சட்ட சிக்கலும் இருக்கு. கும்பத்துக்கு அடுத்து மீனம். மீனத்துக்கு இந்த வருஷம் பார்த்தா திடீர்னு ஒரு பயம், ஃபியர், ஒரு மாதிரியான பதட்டம், பயம். 2014 ரெண்டாவது விஷயம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் இப்படியான ட்ராக் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியான தடைன்னு சொல்லுவாங்க, தடையில் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் தான் அவங்களுக்கு. திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும் அவங்களுக்கு, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸ் உயர்வு கிடைக்கும். திடீர்னு அந்த ப்ரொமோஷன் வந்து எதிர்பாராத அளவுக்கு திடீர்னு அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் கிடைக்கும் அவங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து வீடு கட்டிட்டு இருக்கோம். மற்றபடி சக்ஸஸ் தான், நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் டிவியில் ஒரு ஷோன் பண்ணியிருந்தேன், என்னம்மா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. அந்த எபிசோடு வந்து 17 லட்சம் பேர் பார்த்து இன்னைக்கு பெரிய ஒரு மெகா ஹிட் அடிச்சது. அதில் ரொம்ப சந்தோஷம், அதில் நான் பண்ணியிருக்கேன். ஓகே. 2014 3 வருஷமா நான் ஃபீல்டில் இல்லை, கொஞ்சம் கேப் அம்மா இருந்துட்டனால. இப்போது போன வருஷம் நல்ல ஷூட் வந்தது, ஒரு 5 படம் பண்ணிட்டேன். இப்போ 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, வளர்ச்சி தான் அப்போ. ஓகே, ஓவராலா உங்கள் ராசிப்படி உங்களுக்கு போன வருஷம் உங்களுக்கு என்ன நடந்தா நினைக்கிறேன்? கன்னி ராசிக்கு வந்து 7.5 முடியுது இந்த வருஷம் தான், லாஸ்ட்டில் தான் முடியுதுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே அது நல்லா புழிஞ்சிடும், கோர்ட்டு கேஸு, போலீஸு அதெல்லாம் வரும்னா. அதே மாதிரி என் மச்சான் ஒரு பொண்ணை கிட்ட அப்படின்னு தூக்கின்னு போயிட்டான். அதுக்கு படங்களில் நான் ஹீரோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சின்னு போயிட்டாங்க. நைட்டு ஒரு ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சிட்டாங்க. அது நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் குழப்பம், இதனால் மாமியார் வீட்டு மேலாம் கோவம், சண்டை, பிரச்சனைகள்லாம் நடந்தது. முடிகிற ஸ்டேஜில் நல்ல ஒர்க்கெல்லாம் வந்துட்டு போகும்போது நல்லது செஞ்சுட்டு போவாருனாங்க. அது மாதிரி இப்போ கொஞ்சம் அந்த பொண்ணோட நிம்மதியாக இருக்காப்ல. பொண்ணோட அவர் செட் ஆகிட்டாரு, நமக்கு தான் போயிட்டு வந்த மாதிரி ஆகிப்போச்சு அசிங்கமாக. அதாவது இவங்க பேசும்பொழுது நான் வந்து எனக்கு நடந்ததை பற்றி சொல்லலை, பட் இவங்க பேசுனதில் நான் ஆக்சுவலாக அந்த சைடு உட்கார வேண்டியவன். நானும் ஜோதிடம் படிச்சிருக்கேன். அதான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் சொன்னதில் வந்து மகரம், கும்பம், விருச்சகம் இதை பற்றி பேசுனவங்களாம் ஏறக்குறைய தரவாக சொல்லியிருக்காங்க. 2014 இது நடக்கும்னாங்க, அது எது நடக்கலை. எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க சார். ஆனால் எனக்கு வேலையே கிடைக்கல. 2014 என் ராசிக்கு இது நடக்கும்னு சொன்னாங்க, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நடக்கலை. அது என்ன? இல்லை, நான் நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க, பட் ஐ டோன்ட் ஸ்டடி வெல். படிக்கல வேலை. ஐ வில் கோ யூஎஸ் செட்டில் ஆவேன் அப்படிலாம் பயங்கரமா சொன்னாங்க, பட் அது எதுவுமே நடக்கல. என்ன நடக்கும்னு சொன்னாங்க, நடக்கல. எதுவும் பார்க்கலண்ணா. அது பார்க்கலையா? இல்ல 2014 வந்து அம்மா அப்பாவை நீங்க பிரிஞ்சிருவீங்க, விட்டு நீங்க தனியா போயிடுவீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க விட்டு நான் பிரிஞ்சே போகல, அவங்க கூடயே தான் இருக்கேன். அம்மாவை கூட தான் இருக்கீங்க. ஓகே, வேற என்ன எதிர்பார்த்து, என்ன சொல்லப்பட்டது, என்ன நடக்கல? 2014 தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக ஜாபுக்கு போயிடுவேன், ஜாப் தான் இனிமேல் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ எம் ஃபுல்லி இன்ட்ரெஸ்ட் இன் மீடியா. ஸோ வீட்லேயே சொன்னாங்க ஜாப் போயிடுவேன். எனக்கு ஜாபும் வந்தது, பட் நான் போவே இல்லை, மீடியாவில் தான் இருக்கணும்னு நினச்சேன். அவங்க சொன்னால் எதுவுமே நடக்கல. எனக்கு 2014 வந்து ஃபாரின் கம்பல்சரி போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு மீடியாவே கிடையாது, உங்களுக்கு வேற ஃபீல்டு, மார்க்கெட்டிங் அந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஃபீல்டு. ஸோ நீங்கள் அதில் தான் போய் ஷைன் ஆவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சைடு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டியும் வரல, ப்ளஸ் அதுக்கு உண்டான வாய்ப்பு எதுவுமே இல்லை. மீடியா தான் மீடியா தான். ஓகே, வேற
லேண்ட் வாங்குவோம், வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம். இது வரைக்கும் நான் வந்து ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கேன். இந்த இயரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கார் வாங்கிடுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த இயர் முடியும் போது சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க. நாங்கள் பட் ஆஸ் ஆஃப் நவ் இன்னும் ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கோம். அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து கோர்ட் வரைக்கும் போவீங்க, டிவோர்ஸ் வரைக்கும் அப்படிலாம் இல்லை. இன்னி வரைக்கும் வி ஆர் லீடிங் a ஹாப்பி லைஃப். ஓகே, இப்போ கரண்ட்டுக்கு வரலாம். என்னுடைய கணிப்புப்படி 2015 இது நடக்க போகுது. அது என்னது? அவ்வளோதான். சென்ற ஆண்டு பெரிய சிக்கல்ல எல்லாரும் மாட்டியிருப்பாங்க. நான் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். 2014 பொதுவாக என்ன கணக்கு அப்படின்னம்னா, தான் ஏதாவது ஒரு தொழிலில் நுழைஞ்சு அதுலேருந்து வெளியே வர முடியாம, வேற ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி வெளியே வர முடியாம, இல்லாட்டி ஒரு மனுஷன் அல்லது மனுஷிட்ட இன்வால்வ் ஆகி அதுலேருந்து ரிலீவ் ஆக முடியாம மன அழுத்தத்தில் போன ஆண்டு இருந்திருப்பாங்க. இன்னும் வரப்போகிற 2015 இந்த 2015ல் உறுதியாக எல்லாரும் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க. தன்னால் எல்லாம் முடியும், இதுவரையிலும் தன்னால் சாதிக்க முடியாத எல்லாத்தையும் இந்த ஆண்டு உறுதியாக நம்ம சாதிச்சிருவோங்கிற மன வைராக்கியம் எல்லாருக்குமே ஏற்படும். அவநம்பிக்கை நீங்கி மக்களிடம் நம்பிக்கை பிறக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் சார். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். ஓகே, உங்களுடைய கணிப்பு என்ன? அவ்வளோதான். வியாபாரிகள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் இந்த வருஷம். வியாபாரிகளுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, வைரஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதாவது தொற்று நோய்கள் வந்து தொற்று நோய் ஆமாங்க. இந்த வருடம் வந்து ஆண் குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமாகும் சார். ஆண் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாகும். ஓகே, தங்கத்தின் மதிப்பு அதிக அளவில் உயரும் சார். தங்கத்தின் விலை பயங்கரம் அதிகரிக்குமா? ஓகே, அடுத்த வருஷம் இதே நாளில் போடுவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. அதாவது செயற்கைக்கோள் வெடித்து சிதறும். செயற்கைக்கோள் வெடித்து சிதறும். ஓகே, செயற்கைக்கோள் வெடித்து சிதறும். மற்ற ஆண்டை கம்பேர் பண்ண சொல்ல இந்த ஆண்டு இட ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். என்னங்க? இட ரீதியான பிரச்சனை, இடம், அதாவது பூமி சார்ந்த வழக்குகள் அதிகரிக்கும். பூமி சார் வழக்குகள் அதிகரிக்கும். வழக்கமாக மனிதனுக்கு நோய் வருவது சகஜம். இந்த ஆண்டு குறிப்பாக கர்ப்பப்பைகள் அதிகமாக பாதிக்கப்படும். இன விருத்தி, அதாவது ஆண்மை குறைபாடு, கருமுட்டை குறைபாடு, அது பிளோபியன் டிப்பு பாதிப்பு ஆகையினால மகப்பேறு தன்மை ரொம்ப பாதிக்கப்படும். என்ன காரணத்தினால அதை சொல்றீங்க? விருச்சிக ராசியில் சனி இருக்குது. ஓகே, அது வந்து 8வது ராசியாக இருப்பது. 8 வந்து மர்மசானம், மறைவு பகுதி. ஆகையினால அந்த பகுதிகள் பாதிக்கப்படும். ரெண்டாவது விஷயம், வாட்டர் கண்டென்ட்லேருந்து புதுசாக வரக்கூடிய தொற்று நோய்கள், அதனால வைரல் டிசார்டர்ஸ் பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுறதுக்கான அதிகமான எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அது என்ன அடிப்படைன்னு சொன்னால், இந்த வருஷம் வந்து செவ்வாய் சனி, அந்த சனிக்கு 5ஆம் இடத்துல ஜலராசத்தில் கேது சம்மந்தப்பட்டதுனால, மீனத்தில் கேது இருக்கிறதுனால, கேது ஒரு புதிய இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், புதிய வைரல் இன்ஃபெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வியாதிகள் புதிய வியாதிகள்னால மக்கள் அவதிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீர்வழி நோய் அதிகரிக்க வாய்ப்பு. ஓகே, அடுத்து கீழே முதலாளிகளால் தொழிலாளர்கள் அடக்கப்படுவார்கள். இது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இது அதாவது சனி வந்து தொழிலுக்கு உண்டான கிரகம், கூலி தொழிலாளர் உண்டான கிரகம். அது கேதுவால் பாதிக்கப்படும் போது என்ன, கூலி தொழிலாளர்கள் மட்டுமே பாதிப்பார்கள். கண்டிப்பாக பாதிப்பார்கள். தொழிலாளர்களை அடக்கி ஆழ்வார்கள். கண்டிப்பாக இது நடக்கும். அதனால் கூலி தொழிலாளர் போராட்டம் வெடிக்கும், போராட்டம் அதிகமாகும். தங்கத்தின் விலை சரியும். சிம்ம ராசிக்கு குரு வராரு சார். ஸோ தங்கத்தின் விலை நிச்சயம் உயரும், எதிர்பாராத அளவு உயரும். தங்கம் விலை 2015 குறையுங்கிறவங்க யாரு? இது மெஜாரிட்டி இருக்கு. ஓகே, தங்கம் விலை குறையுமா கூடுமான்னு பார்ப்போம். ஓகே, கடல் பகுதியில் ஒரு பகுதியில் தண்ணீர் விலகி வந்து புதுசாக ஒரு நிலப்பகுதி தோன்றும். ஆழி பேரலை நிச்சயமா வராது. நிச்சயமா வராது. நீர் ராசியில் சனி வர்றாரு, பயத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால அது சுனாமி வரலாம், தண்ணீரால் பல ப்ராப்ளம் ஏற்படலாம்ன்ற ஒரு பயத்தில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, சுனாமி வராது, நிச்சயமாக வராது. 2015 ஒரு சக மனிதனுக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் என்ற மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டி, குறுகுறுப்பை முன்வைத்து அவர்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த தரப்புல திரை உலகத்தை சேர்ந்தவங்க, சின்ன திரையை சேர்ந்தவங்க தங்களுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இந்த புத்தாண்டு தினத்தில் ஸ்டே டியூன் வித் us. ராசி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. எல்லாரும் தமிழ் முறைப்படி ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஆங்கில முறைப்படி இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு பிரேக்லயும் பாப்போமா? லெட்ஸ் பிகின். மேஷம், இந்த ராசிக்காரர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா. காய்ச்சலோ வீக்கமோ அடிபட்டாலோ இவங்க நல்லா தாக்கு பிடிப்பாங்களாம். சந்திரபாபு நாயுடு மட்டும் இல்ல, நம்ம மணிசங்கர் ஐயரும் இதே ராசிக்காரராம். ரிஷபம், இந்த ராசிக்காரங்க பார்க்கத்தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா சின்ன காய்ச்சல் வந்தா கூட திணறிடுவாங்களாம். இவங்க தான் நல்ல பெற்றோராம். ஆனா காசுல கெட்டியான ஆளு. சச்சின் டெண்டுல்கர் மட்டும் இல்ல, நம்ம ரோஹித் சர்மாவும் உங்க ராசிக்காரர் தானா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ-பிரசன்டட் பை ஆதித்யா ராம் குரூப் மற்றும் சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஷெல்வி, இந்த வருஷத்துக்கு 2015 உங்களுக்கு கணிப்பு என்ன நடக்கும்? நெருப்பு தான் மெயின். நெருப்பு தான் மெயின். ஸோ அணு ஆயுதம் நம்மளுடைய அணு உலைகள் இருக்கிற இடம்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த நெருப்புனால வந்து நிறைய அளவுக்கு பாதிப்புகள், இந்த தீ எறையாவது, பெரிய அளவுக்கு விபத்துகள், அதாவது அலட்சியப்படுத்துறதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு விலை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் இது. அதில் வந்து தை மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம், அடுத்தது வந்து கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கொடூரமாக இருக்கும். சாதாரணமாக சமையலறையிலிருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தீ பிளம்பால் பாதிக்கப்படும். அதுதான் அதிகமான செய்தியாக இருக்கும். வித்யாதரன், இந்த வருடம் 2015 உங்கள் கணிப்பு? 2015 பொறுத்த வரைக்கும் அது ஒரு காணல் வருடம். அதாவது மக்கள் வந்து கற்பனையில் மூழ்கி இருப்பாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு சொன்னாங்க, ஆனால் பணப்புழக்கம் எல்லாம் குறையும். 40லேருந்து 50 வயதுக்குள்ளார இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வேலை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கேன்சர் நோய் அதிகமாகும். பழைய பணக்காரர்கள் வந்து விலகி புதியவர்கள் பணக்காரர்களாக உருவாகுவார்கள். இந்த 2015 ஆண்டில் பரணி நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்கிறதுனால நதிநீர் பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படாமலேயே இருக்கும். அதாவது பேச்சுவார்த்தைகள் இருந்துன்னு இருக்கும். முல்லை பெரியார்லேருந்து எல்லா நதிநீர் பிரச்சனைகளும் வந்து பேச்சுவார்த்தைகள் தொடருமே தவிர, ஆனால் நதிநீர் பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படாமலே இருக்கும். பொதுவாக பார்க்கும்போது 2015 வந்து கொஞ்சம் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்துட்டா நல்லது. குறிப்பாக வந்து ஐம்புலன்களில் வந்து பெருசாக மற்றதை கட்டுப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, சின்ன சின்ன சபலங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தினா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லைன்னா பரணி நட்சத்திரங்கிறது வந்து ஒரு மத்தாப்பு நட்சத்திரம். அதான் வந்து அலங்காரமாக பேசி சிலர் வந்து சிலரை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மாதிரி போலியானவர்கள் எல்லா துறையிலுமே வந்து இந்த வருடத்தில் அடிபடுவாங்க. உண்மையானவங்க, கடுமையாக உழைக்கக்கூடியவங்க பெரிய அளவில் இந்த வருடத்தில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திப்பாங்க. உங்களுடைய சிறப்பு கணிப்பு 2015? இந்த சனிப்பெயர்ச்சி வந்து முழுக்க முழுக்க இரும்புகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சனிப்பெயர்ச்சி. ஐயா ஷெல்வி சார் சொன்ன மாதிரி தான் இந்த இரும்பு அணு உலைகள் எல்லாமே இரும்பால் செய்யப்படுறது தான். இதில் வந்து செவ்வாய் என்கிற நிலகிரகம் இருக்கிறதால இந்த சின்ன சின்ன அதிர்ச்சிகளால் வெப்ப உராய்வுகள் ஏற்பட்டு இதனால் பேரழிவுகள் நிச்சயமாக ஏற்படும். இதுலேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் போயிடலாம். எந்த ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதா 1 by 1 ஒவ்வொரு ராசிக்காக போயிருமா? மேஷ ராசிக்கு என்ன நடக்கும்? மேஷம், இங்கே மேஷ ராசிக்காரங்க எந்திரிச்சு நின்றுட்டீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு என்ன நடக்கும் தெரிஞ்சிடும். மேஷத்துக்கு பொதுவாகவே பிரச்சனை என்ன அப்படின்னம்னா, ஒன்று லைஃப் பார்ட்னர் மூலமாக வரணும், இல்லாட்டி நிலத்து மூலமாக வரணும். சரி, இந்த 2 சாத்தியமும் இந்த ஆண்டு மிகவும் குறைவாக இருக்கிறது. ஷெல்வி, மேஷத்திற்கு எப்படி இருக்கும்? வண்டியில் வித்தை காட்டினா மாட்டின்னு இவங்க வித்தையை ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும். ஓ, வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். ஓகே. ஜென்ரலாக ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருக்கும்? லைக் குழந்தைங்களோட நலமாக இருக்கட்டும், உடம்பு நலமாக இருக்கட்டும், ஹஸ்பண்டுடைய பிஸ்னஸ் வளர்ச்சியாக இருக்கட்டும். இப்போ நானே வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கேன், அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? நீங்கள் ஓவராலாக ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்? அவ்வளோதான். பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க மேஷத்துக்கு. நீங்கள் கேட்ட இந்த பொருளாதார வளர்ச்சியெல்லாம் இந்த வருஷத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது, நல்லாவே இருக்கும். ஆனால் ஹெல்த் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய தசைக்கு உங்கள் வயசுக்கு வந்து அந்த ஹெல்த் ஏரியாவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எஸ்பெஷலி என்ட்ரோகிரைனலில் பயங்கர ப்ராப்ளம் வரும். என்ட்ரோகிரைனல் ஹார்மோன்ல பெரிய பிரச்சனை வரும். அந்த இதில் மட்டும் ஜாக்கிரதை. ஓகே. ரிஷபம் எப்படி இருக்கும் 2015? அனுமோகன் சார் ரிஷபம், 2 பேரும் ரிஷபம். ஓகே, ரிஷபம். குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், கூட்டாளிகள்கிட்ட வந்து மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஓகே. வித்யாதரன், ரிஷபம் எப்படி இருக்கும் 2015 ரிஷபம்? ரிஷபத்துக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வந்து பிரிவு வராமல் பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் அதுக்கடுத்து ஹெல்த்லையும் அவங்க பார்த்துக்கணும். இந்த வருஷம் வீடு வாங்க முடியுமா அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். ஜூனுக்கு பிறகு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஜூனுக்கு பிறகு கிடைக்கும். ஓகே. மிதுனம். தொழில் வளர்ச்சிகள் நல்லா ஏற்படும். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். பணப்புழக்கம் இருக்கும் சார். பணப்புழக்கம் வேற. கண்டிப்பா. மிதுனம். சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகள், வீடு வாங்கும் யோகம் இருக்கும். அப்புறம் இருக்கு. அதே மாதிரி வாகன யோகமும் இந்த வருடம் நடக்கும். வீடு வாகனம். மிதுன ராசிக்கு வந்து இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த, அதாவது நம்மளுக்கு இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு திறமைகள் இருக்கு, அப்படி இருந்து நம்ம வந்து எந்த வகையிலுமே ஷைன் பண்ண முடியலையே அப்படின்னு இத்தனை வருஷமா காத்து கிடந்தவங்க ஷைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷத்துல நம்ம எதிர்பார்க்கலாம்.
அதுக்கு அடுத்ததாக வந்து கன்ஃபார்மாக வந்து அவங்களுக்கெல்லாம் சுயதொழில் செய்யக்கூடிய அமைப்புகள், வியாபாரம், தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம், ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அகலக்கால் வச்சு சிக்கிக்க கூடாது. அது ஒன்று தான் முக்கியம். மிதனராசிகளுக்கு குறிப்பாக சகோதரர்களை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வந்து நெக்ஸ்ட் கம்மிங் இயர் வந்து இன்னும் நல்லா இருக்குமா இல்லை அதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகுமா? ஹெல்த் வைஸ், ஃபினான்ஷியல் வைஸ், அப்புறம் ரிலேஷன்ஷிப் வைஸ். ஆக்சுவலாக அவங்க டிப்ரெஷன்லாம் மேக்ஸிமம் போயிடும். டிப்ரெஷன் போயிடும். அடுத்தது வந்து பழைய கடன் எல்லாம் பைசல் பண்றது, கடன் பிரச்சனையில வந்து சூசைட் பண்ணிக்கலாமான்ற அந்த அளவுக்குலாம் இருந்திருப்பாங்க. அந்த அளவுல இருந்தெல்லாம் மீண்டுடுவாங்க. மீண்டுட்டு ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது விற்காம ஏற்கனவே ஏதாவது ஒன்று விற்று ஏதாவது செட்டில் பண்ணலான்றது கூட விற்க போனா கூட அது வந்து அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் ஹெல்ப் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும்னா பேரண்ட்ஸல், அதாவது பெற்றோருடைய உடல்நிலைக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். வேற எதுலையுமே அவங்களை பயப்பட வேண்டும். வேற ஒரு பிரச்சனை இல்லை. கடகராசிக்காரர்கள், கடகராசி தன்னுடைய தொழிலை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தொழிலை வந்து யாரை நம்புறீங்களோ அவங்களால உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கும். ரெண்டாவது, உங்களுடைய மனைவிக்கு கர்ப்பப்பையில் கட்டி வரலாம். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இப்போ ஏராளமாக இருக்குது. மூணாவது, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா அதில் மிகப்பெரிய லாஸை சந்திப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் ஏப்ரல் வரலையும் பண்ணக்கூடாது. என்ன நடக்கும்? அதாவது இவங்க எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேற மதத்தினர் மூலிமா பெரிய ஹெல்ப் கிடைக்கும். மாற்று மதத்தினரால் பெரிய ஹெல்ப் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடம் மாற்றம், வீடாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபீல்டு இருக்கட்டும், மாற்றணும்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வரைச்ச உடனே மாற்றிடணும், யோசிக்கவே கூடாது. அதில் ஒன்றுமே தெரியாத இடமா இருந்தால் கூட அதில் பெரிய சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரங்கள் மட்டும் கவனமாக இருக்கும். மற்றபடி உத்தியோகத்திலேயோ பண வரவுலையோ ஒரு பிரச்சனையும் வராது. ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினைச்சா உடனே போய் புக் பண்ணிடணும், யோசிக்க கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சூப்பர். வித்யாதரன், நல்ல விதத்தில் பார்க்கும்போது ஷைன் பண்ணக்கூடிய அமைகள் கிடைக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். அவங்களுடைய நடத்தை கோலங்களை வந்து இந்த வருடம் முழுக்க அவங்க கண்காணிக்கணும். ஏன்னா தவறான பாதைக்கு அவங்க சென்று பாதை மாற்றம் ஆகிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த சொத்துக்களை பாதுகாக்கணும். இப்போ இடமெல்லாம் வந்து புறநகர் பகுதியில் ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்டு வாங்கி வச்சுருக்காங்கன்னா அதில் ஏதாவது வேறு ஏதாவது அப்ரோச் இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும். பூமி வாங்கும்போது தாய் பத்திரத்தை சரி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. மகிழ்ச்சிகரமா இருக்குமா? அவ்வளவுதான் போதுங்க. மகிழ்ச்சிகரமா இருக்குமான்னு கேட்குறாரு. தான் ஏற்கனவே சொன்னது தான். ஒன்றுமே வந்து யோசிக்கவே கூடாது. ஏதாவது செய்யணும்னு மனசு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிட்டாவே போதும். நீங்க சினிமாவில் மட்டும்தான் அந்த மாதிரி தமிழ் அப்படி பேசுங்க. இயல்பாவே தமிழ் அப்படி தான். இயல்பாவே அப்படி அந்த மாதிரியான ஒரு ஆர்வம் இல்ல. ஒருத்தனாவது தமிழ் பேச முயற்சி பண்ண அந்த தமிழ் பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். வேற இல்ல, வாழ்த்துக்கள். ஏன்னா தொடர்ச்சியா சாதாரணமா பழகும் போது பேசும்போதும் கூட ஒரு நல்ல தமிழ்ல பேசணுங்கிறது அப்படி இல்லையா. படிச்சதெல்லாம் ஆங்கில மீடியம் தான். ஆனா பேச ஆரம்பித்தது என்னன்னா ஒரு தமிழ் பாடல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதுனால தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். வேற உங்க பேரு? வளவன் ஐயா. வளவன். சூப்பர் சூப்பருங்க. வெரி நைஸ். ஆக்சுவலா உண்மை ஒண்ணு தெரியுது, இந்த இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலே தமிழ் மேல ஆசை வந்துடும். கிட்டத்தட்ட 2 இயர்ஸா நான் வந்து ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஹீரோயினா பண்ண படம். அது 2014லே ரிலீஸ் ஆகணும்னு டேட் போட்டு அது தள்ளி போச்சு. ஸோ எனக்கு 2014ல எதுவுமே நடக்கல, அதுக்கு முந்தின வருஷம் எதுவுமே நடக்கல. ஸோ 2015 நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது 3 படம் ஹீரோயினா ஒரே டைம்ல ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரியிலேருந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எப்படி இருக்கும்? அதுதான் ஹீரோயினா சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? வித்யாதரன், மார்ச் 23ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அது கடகராசிக்கு வந்து மார்ச் 23லேருந்து யோகாதிபதி செவ்வாய் வந்து வலுவடைகிறார். மார்ச் 23லேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளார இவங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கடுத்து வந்து செப்டம்பர் டு டிசம்பர் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் இந்த வருடத்தில் இவங்க ஷைன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சூப்பர். ஓகே, பா முகத்தில் 1000 வோல்டேஜ் புன்னகைப்பா. எஸ், அடுத்த ராசி சிம்ம ராசி. பணம் சம்பாதிக்கிறவனுக்கு வந்து நல்ல மிச்ச கைக்கு வருவாங்க. இந்த எல்லாருமே சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த 2015 சம்பாதிக்கிறத வச்சு ஒரு நல்ல ஒரு நிலையான சொத்து வாங்குவாங்க. அது கான்கிரீட்டாக உங்களுக்கு வந்து 15 வருஷம் 20 வருஷத்துக்கு தலைமுறையாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும். சிம்மராசி 2015 எப்படி இருக்கும்? நம்ம துணை அல்லது துணைவியாருடன் எந்தவித வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நோய் உபத்திரங்களில் வந்து கொஞ்சம் திடீர்னு பிரச்சனை பண்ணும். அந்த மறைமுகஸ்தான உபத்திரம்னு வாங்க, முகத்தில் கழிவுகள் போகிற இடம், நவதோரத்தில் உறுப்புகள் ஏதாவது சின்ன பாதிப்பு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும், உடனே பார்க்கணும். ஆமாம், அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விரோதம் வந்து கொஞ்சம் தானாக வந்துடும். அதனால் விரோதம் வரைச்ச கூட நம்மளை தான் ஏதாவது பண்ணுறாங்க, நம்மளை தான் சொல்கிறாங்கன்னா கூட அதை பெருசாக எடுத்துக்காமல்
கொஞ்சம் பவுண்ட் பண்ணிட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்றபடி ஃபைனான்ஷியல் இதிலெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது. ஓகே வித்யாதரன். 2015 சிம்மத்துக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும். அதாவது வந்து இழந்ததை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகளில் வந்து பெரிய வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கும். மெயினாக வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வந்து குறையாமல் பார்த்துக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து சில ஆசிலேஷன் அது மாதிரி சில பாதிப்புகள் கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது. அதுக்கடுத்து வந்து வீண் செலவுகளை குறைக்கணும். படம் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய வாய்ப்புகள் வருமா இந்த 2015? 2015 பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய சினிமா வாய்ப்புகள் கொடுக்கும். சாமுதிரிகா லட்சணத்தை வச்சு பார்க்கும்போது இவர் சுக்கரோட ஆதிக்கத்தில் தான் வரார். அதனால இவருக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரு பக்கம் நட்சத்திரங்கள் மின்னுகிறார்கள், இன்னொரு பக்கம் 2015ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில ராசிக்கு இப்படி இருக்குன்னு பொது பலன் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து மட்டுமே இது சொல்லப்படுகிறது. அவரவருக்கு தனிப்பட்ட முறையில் இது வேறு மாதிரியும் இருக்கலாம். அக்செப்டன்ஸுங்கிறது உங்களுடைய விஷயம் பொறுத்தது. இந்த ஷோ ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையில் 2015 எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கான ஒரு ரசனை சார்ந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ந்த விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. மிதுன ராசி நேயர்களே, சிச்சி இது ஜோதிட ஷோ இல்லடா நீயா நானா. மை டியர் மிதுன ராசி ஃபோக்ஸ், நீங்க ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸ், யார் கூடவும் சேர மாட்டீங்களாம். உங்களுக்கு என்ன அன்றாட தேவைக்கு பணம் வந்துடுமா, வீடு வேலை வெற்றின்னு எல்லா பக்கமும் நல்லா இருக்கே. என்ஜாய் என்ஜாய். ஆன்சான் சூயி மட்டும் இல்ல, நம்ம கிரிக்கெட்டர் ரஹானேவும் உங்க ஆளுதானா. கடகத்திற்கு கடகடன்னு சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. நேர்மை நட்பு எமோஷனல் ஆளு நீங்க. ஆனா ரொம்ப யோசனையிலேயே மூழ்கிடாதீங்க. இவங்க கிட்ட டியூஷனுக்கும் போகலாம், பணத்தை எப்படி சேர்க்கலான்ட்டு. சின்ன வயசுல அடிக்கடி டாக்டர் கிட்ட போன நீங்க பெரியவங்களாயிட்டா ஹெல்த்தியா ஆயிடுவீங்களாமே. பிரியங்கா சோப்ரா மட்டும் இல்ல, நம்ம ஜார்ஜ் புஷ் கூட உங்க ராசி தானா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இந்த புத்தாண்டு தினத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2015ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சுவாரஸ்யமா ஜாலியா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். கன்னி ராசிக்கு 2015 எப்படி இருக்கு? மிகப்பெரிய இடமாற்றங்கள் உண்டு, நல்ல வாய்ப்பு உண்டு. அதிகமா என்ன வாய்ப்பு உண்டு? வெளி ப்ரமோஷனு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. கன்னி ராசிக்கு என்ன நடக்கும் 2015? ஏதாவது சிக்கல்ல மாட்டியிருந்தாங்கன்னா எல்லாத்துல இருந்து டோட்டலா ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, புதிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள், மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். ஓகே செல்வி. விஷக்கடிகள், இந்த விஷப்பூச்சிகள், வளர்ப்பு பிராணிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல இருக்கிற ஒரு பெரிய விஷயம். மற்றபடி ஃபைனான்சியலி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அப்கிரேட் கிடைக்கும். அந்த அப்கிரேட் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கிடைக்கும். இந்த சந்தோஷமா இருக்கிற சமயத்தில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா கன்னிராசி என்ன பிரச்சனைனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிச்சு பண்றதுக்குள்ள செலவு பண்ணி விட்டுரும். ஓகே, அதனால உடனே இன்வெஸ்ட் பண்ணிடுறது சேஃப். தாழ்வு மனப்பான்மை நீங்கும். தாழ்வு மனப்பான்மை நீங்கும். அடுத்து ஷேர் மார்க்கெட் அது மாதிரி இருக்கிற வருமானத்து கூட சேர்த்து கூடுதல் வருமானம், அதாவது உபரி வருவாய், அதுக்கான வாய்ப்புகள் இந்த 2015 உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். 2014 மன அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் குறைஞ்சிடுச்சு. இந்த வருஷம் 2015 நிம்மதி, சந்தோஷம், மன அமைதி கிடைக்குமா? அதான் ஆக்சுவலாக சொன்னால் அவருடைய வயசுக்கு படி குருதசை தான் அவருக்கு நடக்குது. அவருடைய அமைப்பில் வந்து அவர் எதிர்பார்த்து இவ்வளோ பயப்படுறதுக்கு அவருக்கு தேவையில்லை. இந்த வருஷம் வந்து ரொம்ப நிறைய விஷயத்துக்கு நல்லது தான் நடக்கும். என்னன்னா ஒரே ஒரு விஷயத்தில் எல்லார் விஷயத்துலையும் மூக்க நுழைக்காமல் இருக்கணும், அதுதான் மெயின் மேட்ரு. 15ல் எப்படின்னா ஆக்டிங்கில் தான் இருக்குமா, இல்லை ஏன்னா பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ண வேணாம், அந்த ஆசோலேஷனும் இருக்குது. ஸோ இந்த ஆக்டிங் கெரியரில் தான் போகுமா, இல்லைனா வந்து எப்படி வேற ஃபீல்டா, இல்லை இந்த மாதிரி கேட்கறதுக்காக தான் பிஸ்னஸா ஆக்டிங். இந்த வருடத்தில் வந்து ஸ்க்ரீனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆக்டிங்கில் பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லா வகையிலையும் எதிர்பார்க்கலாம். துலா ராசிக்கு 2015 பணவரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நிறைய சொத்துக்கள் வாங்கி குவிப்பாங்க. தொழில் ரீதியாக மற்ற எல்லா விதமான வழியிலையும் அவங்களுக்கு வாய்ப்புகள் தானே தேடி வரும். செல்வி. நிச்சயமாக வந்து டிப்ரெஷனில் இருந்து ரொம்ப சந்தோஷமாக வெளில வந்துடுவாங்க. ஒரு குடும்பத்தில் கூட ஒரு நிம்மதி, அதே போல் வந்து ஃபைனான்ஷியலி இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். எலி வலையானாலும் தனி வலைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே,
வீடு கட்டுவாங்க. அந்த வீடு அமைப்பு ஏதாவது ஒன்று வந்து புதுசாக அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒன்று இருக்கிறதுக்காக போவாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனம்னா இஎன்டின்னு சொல்லக்கூடிய சைனஸ் இதெல்லாம் அதிகமாகலாம். வித்யாதரன், ஹெல்த் ப்ராப்ளத்துலேருந்து நல்ல ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்தது பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவாங்க, அதாவது கணவன் மனைவி பிரிந்திருந்தவங்க ஒன்று சேருவாங்க. உத்தியோக சம்பந்தப்பட்ட வழக்கிலிருந்து விடுபட்டு வழக்கில் வந்து வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலி இப்போ எனக்குன்னு இல்லை, பொதுவாகவே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது லாஸ்ட் இயர். தென் அது போக ஃபேமிலி லெவலில் எல்லாருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் வைஸ் யாருக்குமே ஒரு சரியான ஒரு கரெக்டான ஒரு இது கிடையாது. இதெல்லாம் எல்லாமே டோட்டலாக இந்த ஜென்மத்தில் சனி இருந்ததுனால அது விலகியாச்சு. பட் இந்த வருஷம் எப்படி இருக்கும், எல்லாமே நல்லா இருக்குமா, ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் எல்லாருக்கும்? ஏன்னா நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, எனக்கே தெரியும், அதனால தான் கேட்டுக்கிறேன். முதல்ல நாம் வந்து எல்லாரோடையும் அனுசரித்து போகிறோமா போகலையாங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். நீங்கள் அனுசரித்து போகாத ஒரு சூழ்நிலையில் தான் எல்லா விதமான பிரச்சனைகளுமே வரும். ஏன்னா துளாராசி வந்து யாரையும் எதிர்பார்த்து வாழ்றதில்ல, தன்னை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ராசி. தான் தேடி போகிறத அசிங்கமாக நினைக்கும். அதனால தான் நிறைய சிக்கல்களே வருது குடும்ப உறவுகள்லையே. இது அனுசரித்து போகக்கூடிய இந்த டாக்டிஸை இந்த ஆண்டு கடைப்பிடிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வெற்றி உங்கள் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11 வியாழன் இருக்கிறதுனால, 2 சனி இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சிலையும் ஒரு நிதானம் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. போன ஆண்டு வந்து நீங்கள் மிகப்பெரிய சிக்கல்களில் இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒன்றுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு வெளியே ரிலீவ் ஆக முடியாமல் தவிச்சிருப்பீங்க. இப்போ அந்த தவிப்பிலிருந்து இப்போ ரிலீவ் ஆகிருக்கிறீங்க 2 மாதமாக. இனிமே வந்து நல்லா இருக்கு. செல்வி, இவங்களுக்கு அதான் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். நான் இப்போ ஹெல்த்தில் இருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப விஷயத்தில் கூட ரொம்ப அந்யோன்யம் அதிகமாகிடும். என்னென்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற என்ன மிஸ்டேக்கோ அது சார்ட் அவுட் ஆகிடும், அவங்களே உஷாராக சார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க சரௌண்டிங்கில் வந்து இருந்த ஹெல்த் பிரச்சனை வந்து பெரிய காம்ப்ளிகேட் கொடுக்கும். அது மேஜராக பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் லெவலுக்கு போயிடும். அதுலேருந்து ஒரு அவங்களே வந்து இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணாங்கன்னா கண்டினியூஸாக பண்ணுவாங்க, ஆரம்பித்து விட்டுற கும்பல் இல்லை இது. அதனால் இவங்க எல்லாத்துலேயுமே இவங்களே ஃபிட் ஆகிற அளவுக்கு இந்த 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 இப்போ நடக்கிற கோச்சாரம் அமைப்பு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் அவங்க ரொம்ப பயப்படுறதுக்கு தேவையில்லை. நான் சொன்ன அந்த சைனஸ் விஷயத்தில் மட்டும்தான் கவனமாக. குடும்பத்தில் வந்து பெரிய அந்தஸ்து இவங்களுக்கு கிடைக்கும். அதாவது மாமனார் மாமியார் நாத்தனார் மச்சனர் அந்த வகையில் இருந்த பாதிப்புகள் அதெல்லாமே இவங்களுக்கு இனிமேல் வந்து விலகும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பெரிய பதவி பொறுப்பு இதெல்லாம் இவங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கான்ஃபிடென்ஷியல் லெவலும் இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மன உளைச்சலும் கண்டிப்பாக தீரும். 2015 அவங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு சுபிட்சத்தை உண்டாகும். ஓகே, விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு முதலீடு அதிகமாக போட வேண்டியது வரும், முடக்க வேண்டியது வரும். அதிகமாக ஞாபகம் மறதி ஏற்படும். கௌரவ குறைச்சல்கள் ஏற்படும். கௌரவ குறைவு ஏற்படும். ஓகே, இது வரைக்கும் திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஆக்சுவலாக விருச்சிக ராசிக்கு ஜென்மசனின்றதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஜென்மசனியில் வந்து அவங்க விஷயத்தில் எப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு ஸ்லோவான ஒரு அணுகுமுறை போகிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து அவசரம் பட வேணாம். அந்த ஜென்மசனி எஃபெக்டை மட்டும் பயந்து அதில் மற்றதெல்லாம் வந்து அந்த பயத்திலே நிறைய தப்புகள் பண்ணுவாங்க. அந்த தப்பு வேணாம். ஆனால் ஹெல்த்தில் மட்டும் கண்டிப்பாக வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி அதை வந்து தள்ளி போட்டுக்கினே போனாங்கன்னா பெரிய அளவு சிக்கல் வந்துடும். அதை மட்டும் ரொம்ப கவனமாக ஸ்பெசிஃபிக் பண்ணும். ஓகே, வித்யாதரன். விருச்சிகத்துக்கு வந்து புது நட்புகள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து ஹார்மோன் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி வந்து பெண்கள் வந்து தைராய்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா தைராய்டு பிரச்சனைகள் அது மாதிரி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதியற்ற போக்கு, அதாவது சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக்காமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் வெளியார்கிட்ட போய், அதாவது குடும்ப விஷயங்களை வந்து வெளியாரிடம் போய் சொல்லாமல் அவங்களுக்குள்ளாரே தீர்வு காண்றது நல்லது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் இருக்கும், வருமான உயர்வும் அதிக அளவில் இருக்கும். ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த 2015 வருடம் இருக்கும். எனக்கு என்னன்னா இந்த வருஷம் கல்யாணம் ஆகுமா இல்ல லவ் கிவ் ஒர்க் அவுட் ஆகுமா? ஓகே, வித்யாதரன் பாரு, காதல் ஒர்க் அவுட் ஆகுமா கல்யாணம் நடக்குமாங்கற? லவ் இது வரைக்கும் பண்ணல, ஏதாவது அந்த மாதிரி. அட விடுங்க, அத பண்ணாதனால தான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு புதுசா கேக்குறீங்க. கேட்டேனாலே அது ஆகாயத்துல கோட்டை கட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனால வந்து காதல் உண்டு. தெலுங்கு மொழி பேசுறவங்க இவர் வந்து தெலுங்குக்காரர் வந்து காதலித்து திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கு. நீங்க தெலுங்கா? தெலுங்கா? இல்ல சார், இல்ல. நல்ல வேலைமா, பக்கா தமிழ். சப்ஜெக்ட் வந்து பொண்ணு வா. சனி பயிற்சினால ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? அது மட்டும் கொஞ்சம் கேட்டு. செல்விக்கு
சனி பயிற்சியால அவருக்கு என்ன பயிற்சியால. வரும்? உண்மையிலே உங்க வயசு பயந்து தான் என்னங்க சார்? உங்க வயசு வயசு வந்து 88 டேட் ஆஃப் பர்த். வயசுங்க 98 2000 அவரை கூட்டு வரா 27 27. உங்களுக்கு பிறக்கிற காலத்திலே 7.5 சனியில பிறந்துட்டீங்க. ஓகே சார். ஏனென்றால் விருச்சக ராசி என்றால் சந்திரன் நீசம். சந்திரன் நீசம் எப்படின்னா ஒன்று தமாஷா இருக்கும், இல்லைன்னா சீரியஸாக இருக்கும். இதனால எப்படின்னா இவங்க குழப்பம் பண்ணிக்கிறவங்க இருப்பாங்க, ஜாலியாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ஜாலினா எல்லாத்துலேயும் ஜாலியாக இருப்பாங்க, குழப்பம்னா எல்லாத்துலேயும் டிப்ரெஷனாகவே இருப்பாங்க. இவங்க கிட்ட பழகிறதே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஏன் ஹார்மோன் குறைபாடு அதிகமாக வரும்னா சந்திரன் நீசனால இவங்க ஸ்டடி மைண்டாக இல்லாததுனாலே நிறைய விஷயங்கள் தப்பு. அதனால தான் விருச்சக ராசிக்கு எப்பவுமே வந்து மெடிடேஷன் ரொம்ப அவசியமான ஒரு ராசி வந்து விருச்சக ராசி. இது வரைக்கும் லைஃப்பில் வந்து எதுக்கு போன வருஷம் இந்த வருஷம் நான் பேச விரும்பல. பிறந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்சு ஒரு 17 வயசுலேருந்து இன்னைய வரைக்கும் லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். பட் சாப்பாட்டுக்கு இது வரைக்கும் கஷ்டம் வந்ததில்லை. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா அதுக்கும் கஷ்டம் வந்ததில்லை. பட் மன ரீதியாக வந்து குடும்பத்துலேயும் சரி, ஏதோ ஒரு விஷயம் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இல்லை சினிமாவில் ஜெயிக்கணும்னு நினச்சி கூட நான் வந்தேன். அதுலேயும் ஃபெயிலியர், நிறைய விஷயத்தில் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் இந்த 2015 என்னோட வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, ஒரு வீடாவது அட்லீஸ்ட் வாங்குவேனா அப்படின்றது தான் என்னோட இது. ஒரு போராட்ட மனம் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும். அதாவது எதிர்பார்ப்புகளை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. எது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிறீங்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது. பொதுவாக வந்து நீங்கள் லிஸ்ட்டு போடாமல் இருந்தீங்கன்னா நல்லது. மோர் சென்சிட்டிவ். அடுத்து வந்து மற்றவங்க ஏதோ சொன்னால் கூட அது தனக்கும் பொருந்தும், அல்லது வந்து வீட்லேயே குடும்பத்திலே மற்றவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாலும் தன்னை பற்றி தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். முணுக்குன்னு 3 வார்த்தை சொன்னாலே 3 வேளை சாப்பிடாம இருந்து அப்படியே ஒரு ஓரமாக ஒதுங்கக்கூடிய நட்சத்திரம் அது. அப்போ அந்த தன்மான சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா, ப்ரெஸ்டீஜ் பீதாம்பரம், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தாலே எல்லா வகையிலும் இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். செல்வி, நீங்கள் எதிர்பார்த்ததோட நல்லது நடக்கும், அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. ஆனால் என்னன்னா அந்த எதிர்பார்ப்பு பெருசாக நம்மளுடைய இதுக்கு மேலே வச்சுக்காம நம்மளுடைய இதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுதான் பெரிய ப்ராப்ளம். எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே தான் 17லேருந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. நான் வந்து 18 மேஜர் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் லைஃப்பில் வெறும் ப்ராப்ளம்ஸ் தான். இது வரைக்கும் ஒரு ஆம்பளையால இருந்து எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நான் தான் வந்து எல்லாருக்கும், என் ஃபேமிலி, என்னோட அப்பாலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆம்பளையாலும் எங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் நான் வீடு கட்டியாச்சு. வீடு கட்டினது வந்து என் அம்மா கொஞ்சம் ஹெல்ப்பு, என்னோட கொஞ்சம் உழைப்புனால வீடு கட்டியாச்சு. அந்த வீடு கூட இருக்கணும் லைஃப் லாங், எங்கள் அம்மா சாகிற வரைக்கும் அந்த வீடு கூட இருக்கணும், அது இருக்குமா? அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் ஏதாவது ஒரு ஆம்பளை வந்து ஹெல்ப் பண்ணி லைஃப் ரன் ஆகுமா? அது ஒரு கொஸ்டின், வேற எந்த கொஸ்டினும் கிடையாது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த அதாவது எது சொல்லுவாங்க, இந்த தாலி கட்டிக்கிறது அந்த மாதிரியான ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் தாண்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்கும் உண்டு, இந்த நட்சத்திரத்துக்கும் உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த 2015 அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல துணை உறுதியாக அமையும். இல்லை சார், ஆக்சுவலி விருச்சிக ராசி போன வருஷமும் நல்லா இல்லை சொன்னாங்க. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும் போதே உங்களுக்கு டைமே சரியில்லை, நீ வாய் தரக்கூடாது, நீ பேசக்கூடாது, நீ ஒர்க் பண்ண அங்கே போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் கூட சுற்றக்கூடாது, அப்படிதான் எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அப்போ நாங்கள் என்னதான் பண்ணுறது? என்னதான் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க விருச்சிக ராசி. இல்லை அவங்களது ஒரே ஒரு பேசிக் என்னன்னா, அவங்க ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க ராசியிலே வந்து அவங்க பிறக்கிறச்ச சந்திரனும் சனியும் சேர்ந்து தான் பிறந்திருப்பாங்க. ஸோ சந்திரனும் சனியும் பிறந்திருக்கிறவங்க வந்து இவங்க சொல்கிற அளவுக்கு இவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இப்போ நம்ம இடத்துல பேசலாம், எனக்கு எல்லாரும் கிடைப்பாங்களா, ஒரு சாதாரண விஷயத்துக்கு எமோஷனலாக அடிச்சிருவாங்க ஆளை. ஓ ஆமா, எப்போ பார்த்தாலும் அது மக்களுக்கே 100% கரெக்டா? ஓ 100% கரெக்ட். ஓகே. ஸோ அது மாதிரி இருக்கிறச்ச எல்லாம் பயந்து ஓட தான் பார்ப்பான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த சந்திரன் சனி சேர்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், சந்திரன் நீசமாக இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த மனம் வந்து வேறு மாதிரி வந்து ஏதாவது ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் ஓவர் சென்சிட்டிவ் எடுத்துக்கிறது, இந்த கையை கீறிக்கிறது, செவுத்தில் போய் இடிச்சுக்கிறது, எல்லாத்துக்குமே ரோஷம். அந்த மாதிரி ரோஷமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே லிமிட்டட் சர்க்கிள் தான் இருக்கும்.
2015 ஒரு சக மனிதனுக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் என்ற மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டி குறுகுறுப்பை முன்வைத்து அவர்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த தரப்புல திரையுலகத்தை சேர்ந்தவங்க, சின்ன திரையை சேர்ந்தவங்க தங்களுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இந்த புத்தாண்டு தினத்தில் ஸ்டே டியூன் வித் us. ராசி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. சிம்மம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம சிம்ம ராசிங்க. நீங்க ரொம்ப கமாண்டிங் பவர், தலைகணம் உள்ள ஆளு நீங்க. ஆனா காதல்ல மட்டும் கரைஞ்சு போயிடுவீங்களாமே. நல்லா சம்பாதிப்பீங்க, ஆனா கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவீங்களாமே. சிம்ம ராசி டீச்சர்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்குமாமே. கஜோல் மட்டும் இல்லைங்க, இந்த டென்னிஸ் விளையாடுறாரே ரோஜர் ஃபெடரர், அவரும் பவுலர் ஷோயப் அக்தரும் உங்க ராசி தானா. கன்னி, அட்டென்ஷன் கன்னி ராசி நேயர்களே, ரொமான்டிக்கான ராசின்னு உங்களத சொல்றாங்க. ஆனா உண்மை உங்களுக்கு தானே தெரியும். உங்ககிட்ட வேலை செய்யறவன் செத்தான். எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ஷன் பாப்பீங்க, எப்போதும் இளமையா இருப்பீங்க. செம்ம பிசினஸ் மைண்டாமே நீங்க. கன்னி நல்லா கவனிங்க, குடல் மற்றும் வயிற்று பிரச்சனை வரலாம். மற்றபடி கில்லி வருஷம் இப்போ பணமும் புகழும் கொட்டும். பாலிவுட் நடிகை வாணி கபூர் மட்டும் இல்லைங்க, நிறைய அரசியல்வாதிகளும் உங்க ராசி தான். நல்லா கேட்டுக்கோங்க, நரேந்திர மோடியும் உங்க ராசி தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஒரு பக்கம் நட்சத்திரங்கள் மின்னுகிறார்கள், இன்னொரு பக்கம் 2015ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில ராசிக்கு இப்படி இருக்குன்னு பொது பலன் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து மட்டுமே இது சொல்லப்படுகிறது. அவரவருக்கு தனிப்பட்ட முறையில் இது வேறு மாதிரியும் இருக்கலாம். அக்செப்டன்ஸுங்கிறது உங்களுடைய விஷயம் பொறுத்தது. இந்த ஷோ ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையில் 2015 எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கான ஒரு ரசனை சார்ந்த, ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ந்த விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். தனுஷ் எப்படி இருக்கும் 2015? புதிய தொழில் துவங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக வரும். தொழில் துவங்குவதற்கு வாய்ப்பு. அப்புறம் வேலையில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய உருவாகும் இந்த வருஷம். தனு ராசிக்கு கெட்ட பழக்கங்கள்லாம் விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது அடிக்ட் ஏதாவது இருந்தாங்கன்னா அதுல இருந்து விடுபட நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றவங்க தான் தனுசு. சக்சஸ்ஃபுல் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால வந்து ரொம்ப பயப்படுறதுக்கு கிடையாது. சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கினாவே தனுசுக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டம் வந்து. ஓகே, இன்கம் சோர்சஸ் வந்து அதிகரிக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். அதுக்கடுத்து வந்து இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஊசலாட்டம், தடுமாற்றம் அதெல்லாமே நீங்கி தைரியமாக சில பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொடுக்கும். எந்த துறையில் அவங்க இருந்தாலும் அதில் மாறுபட்ட அணுகுமுறையை ஃபாலோ பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஆக்சுவலாக ஓகே, எனக்கு சொன்னது பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. பையனை பற்றி ஒரு கேள்வி கேட்கலான்னு தோணுச்சு. சரி, பையன் வந்து தனுசு ராசி பூராடம். ஆக்சுவலாக +2 படிச்சுட்ருக்காரு. மெடிக்கல் +2 படிச்சுட்ருக்காரு. மெடிக்கல் போகணுன்னு ஆசைப்படுறாப்புல. ஸோ பாசிட்டிவாக இருக்குமா? அதாவது அவரும் இப்போ அவருக்கு நடக்கிற தசையே வந்து சுக்கர தசை தான். அந்த சுக்கர தசைன்றது வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப ஈஸியாக உள்ளே போகக்கூடிய விஷயம். அதில் முயற்சிக்கு வந்து கூட வந்து நீங்கள் கரெக்டாக இருந்துட்டாவே போதும். பெரிய அளவுக்கு, ஏன்னா அது தடையெல்லாம் ஆகாது, படிப்பில் தடையெல்லாம் வராது. அதனால் பயப்படவே வேண்டியதில்லை, நல்லாயிருக்கும். மகர ராசிக்கு 2015. மகர ராசிக்கு இந்த வருஷம் சுணக்கம் இருந்தால் சுணக்கம் நீங்கி ஒரு தெளிவு ஏற்படும். 7வது மாதம் 7th மந்த் ஜூலைக்கு அப்புறம் என்ன செய்யணும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்லோ பண்ணிக்கணும், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த வருஷம் அவங்களுக்கு ஏற்றமான வருஷமாக தான் இருக்கும். மனசில் ஒரு தெளிவு, ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவு ஏற்படும் அவங்களுக்கு. சார், திருமணம் ஆனவர்களுக்கு மனைவி வழி சொத்து சேரும். தடைப்பட்ட திருமணம் இந்த வருடத்தில் அவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஓகே, கொடுங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மகர ராசிக்கு இது வரைக்கும் கிணத்துல தண்ணியே இல்லாத வீட்டில் கூட இந்த டைம் வந்து தண்ணி சுரக்கிற அளவுக்கு நல்லது நடக்கும். ஓ, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இதுதான் அவ்வளோ, அந்த அளவுக்கு. ஏன்னா 1000 ஃபீட்டு தண்ணி இல்லைனாலும் தண்ணி வந்து இப்போ திடீர்னு வரும். அதுவே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். எல்லா கதவுகளும் திறக்கும். பார்த்தீங்கன்னா அவார்டில் இந்த சினிமா விட்டுடுங்க, அவங்களுடைய ஃபீல்டில் அவங்க பெரிய சக்ஸஸ்ஃபுல். என்ன ஃபீல்ட்னாலும் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுப விரயம், சுப வரவுகள், ஒரு பெரிய அளவுக்கு எந்த விதமான திட்டங்களும் செயல்படுத்த முடியும். சிலர் வந்து தானாகவே முயற்சி பண்ணி புதிய லெவலுக்கு எல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ணுற அளவுக்கு எல்லாம் வந்துடும். வித்யாதரன்
மகரத்துக்கு 2015 ஒரு கோல்டன் பீரியடு. வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக சில ஹெல்ப் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு சொத்து சுகங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒன்றே ஒன்று, அதாவது ஆன்மீகமாக துறவரமாக அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் எப்பொழுதுமே, அதாவது லௌகீகமாக அல்லது வந்து துறவரமாக அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமான நேரத்தில் கூட துக்கமான விஷயங்கள் நினைக்கிறத விட்டுட்டு ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் கெஸ் பண்ணால் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2015 இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார், நம்ம 10 பேர் சிரிக்க வைக்கிறோம் வெளியே, பட் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா டோட்டலாகவே அப்படியே மாறிடுது. ஓகேங்களா? அப்படியே ஒரு மாதிரி டல்லாகிடுது. ஏதாவது ஒரு டாக்கு, அதை வந்து ஒய்ஃப்க்கு எனக்கு வந்துட்டு சண்டை வரலன்னா கூட வேற ஒருத்தர் மூலியமாக நமக்கு சண்டை வந்துடுது. ஓகேங்களா? இது உள்ளே போனால் வந்துட்டு, அதாவது வெளியே இருக்கும்போது நான் பாலாஜியா இருக்கேன், உள்ளே போனால் நீ என்னோட கோபிநாத் சார் மாதிரி ஆயிடுறேன். நான் நல்லா எந்த பக்கம் பேசுறதுன்னு தெரியல தலைவா, அதுக்காக சொல்ல வர்றேன். ஓ, என்ன பேசுறதுனே தெரியல. ஓகே. இல்லை, ஆக்சுவலாக வெளியில் ஹாப்பியாக இருக்கேன், என்னால் 4 பேர் சிரிக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு வகையில் மனச்சிக்கல்களும் இதுவும் வந்துகிட்டே இருக்குங்கிறாப்புல. ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கா பாலாஜி, ஹானஸ்டாக பேசியிருக்காரு. எப்பொழுதுமே உங்கள்கிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோயிசத்தை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளார போகும்போது கொஞ்சம் கழட்டி வச்சிடணும். வெளியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குதோ, வார்த்தைகளுக்கு வந்து உங்களுக்கு வரவேற்பு இருக்கோ, அதை நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளார நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆன்மீகத்திலையும் ஒரு உச்சத்தை அடையிறது, இன்னொரு பக்கம் வந்து லௌகீகத்திலையும் வந்து ஒரு தேடல். இந்த 2 தேடல்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து முழுமையாக வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ண முடியாத ஒரு தடுமாற்றம் இருக்கும். 2015 நீங்கள் நினைக்கிறது சிறப்பாக கொடுக்கும். நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் மகர ராசியில இருந்து. பட் லாஸ்ட் இயர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது 2014. இந்த இயர் ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமா, லைக் மேரேஜ் இல்லைனா ஈவன் மை பிரதர், ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குமான்ற விஷயம் தான் வேண்டும். ஜெயன், திருமணம் நடக்குமா அவங்களோடது? இல்லை, அது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், நோ இஷ்யூஸ், பட் நிறைய எனக்கு என்கேஜ்மெண்ட் லெவலில் போய் இட்ஸ் காட் ட்ராப்ட். ஸோ ஐ டோன்ட் மைண்ட் டெல்லிங் இன் பப்ளிக், பட் நிறைய வாட்டி இட்ஸ் கான் டில் என்கேஜ்மெண்ட் போயிட்டு சம்திங் ஏதோ ஃபேமிலிக்குள்ளே ஏதோ அவங்களுக்குள்ள எனக்கும் அந்த பையனுக்கும் செட் ஆகிடும், பட் அவங்க ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. பட் இப்போ லாஸ்ட்டாக ஒன்று அமைஞ்சிருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ஹோப் ஆல்சோ. பட் ஸோ ஐ வாண்டட் டு ஆஸ்க் ஹிம், இந்த மாதிரி நடக்குமா இல்லை எப்படி, இல்லை நடக்காதா? இல்லை, ஆக்சுவலாக வந்து இவங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ராங்காக வந்து எல்லாத்துலேயுமே நான் ஃப்ராங்க்கு நீயும் ஃப்ராங்க்குன்றது மாதிரி இருக்காமல் இருந்தாவே போதும் உங்களுக்கு. அதுதான் உங்களோட மெயின் நெகட்டிவ். அந்த பொசசிவை கண்டிப்பாக விட்டுடுங்க. விட்டுட்டிங்கனாவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சுபகாரியம் வந்து நீங்கள் கம்முன்னு இருந்தாவே நடந்துடும். பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு நடக்குமா நடக்காதான்னு பட்டிமன்றம்லாம் பண்ணாமல் இருந்தாவே கண்டிப்பாக இந்த டைம் வந்து அவ்வளோ பெஸ்ட்டு டைம். இந்த பெஸ்ட்டு டைம் நடக்கிறச்ச தானாக நடக்கக்கூடிய காலத்தில் எனக்கு நிச்சயமாக நடக்கும்னு நம்பணும். அந்த டைலமாவே வச்சுக்கூடாது. நிச்சயமாக எனக்கு நடக்கும், இந்த சமயத்தில் வந்து எனக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் அப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த திருமணம் கண்டிப்பாக ஓகே ஆகிடும். வித்யாதரன், இவங்களுக்கு இப்போ பார்க்கும்போது ராகுதசை தான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. ராகுதசைக்குள்ளே நீங்கள் பேரண்ட்ஸ்டேருந்து நிறையா வித்தியாசப்படுவீங்க. உங்களோட திருமணத்துக்கு வந்து உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களாலேயே உங்கள் திருமணம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து பையன் வந்து நல்ல குடும்பமாக இருக்கான், ஆனால் வந்து அப்பா சரியில்லை, பையனோட அம்மா சரியில்லை, இல்லைனா அக்கா வந்து கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருச்சு, நீ போய் எப்படி அங்கே போய் குப்பை கொட்டுவ, இப்படியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு திருமணம் தடைபட்டு இருக்கு. நீங்கள் வந்து அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான். நீங்கள் வந்து பையனை மட்டும் எய்ம் பண்ணுங்க. பையன் வந்து எங்கேருந்து வராரு, எந்த குடும்பத்துலேருந்து வராருங்கிறத பார்க்காம ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களோட லைஃப் பார்ட்னருடைய குவாலிஃபிகேஷன், அவரோட குவாலிட்டிஸ், இதில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் தான் மோஸ்ட்லி வந்து பேசி முடிக்கிற மாதிரி வரும் உங்கள் திருமணம். இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். ஓகே ஓகே. என் மனைவி மகரம் உத்திராடம். இப்போ அவர் சொன்ன மாதிரி திருமணம் வந்து இவங்களுக்கு வந்து தடைப்பட்டது அப்படின்னா அவர் சொன்னார், கரெக்டாக சொன்னார். என்னென்னா நீங்கள் முடிவு எடுக்கணும், பேரண்ட்ஸே பார்த்து தான் பண்ண நடக்கணும். ஏன்னா என் மனைவி அவளாக முடிவெடுத்து என்னை வந்து திருமணம் செஞ்சுட்டாங்க. ஓ ஓகே, அவங்களுக்கு அப்படி தான் ஆச்சு. மகரம் உத்திராடம் தான். இப்போ அவர்கள் அந்த மகர உத்திராடத்தை பற்றி சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் என்னோட மனைவிக்கு ஒத்து போன ஒரு விஷயம். ஓ ஓகே. பட் அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க, என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சைடு இருந்து சொல்கிற மாதிரி நீயா ஒரு முடிவு எடுமா? சார், நம்ம முதல்ல ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் சார் 99. அந்த படம் நல்லா பெரிய பேர் வாங்கி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் காமெடி ரொம்ப டாப் 10 பேசப்படுற காமெடி வடிவில் நடித்ததில். ஸோ எனக்கு அந்த பேர் வாங்கி கொடுத்த அளவுக்கு அடுத்து பெருசாக படம் வாய்ப்புகள் வரல. திருப்பி இப்போ ஒரு படம் பண்ணிக்கிறேன், முடிச்சிருக்கிறேன்.
அது இந்த இந்த இயரில் எப்போ ரிலீஸ் ஆகும், அது எனக்கு சக்ஸஸை கொடுக்குமா அந்த படம்? நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோடய லைஃப் வந்து டைரக்ஷனும் போகுமா இல்லை நடிப்பில் தான் சக்ஸஸ் ஆகனா, எந்த மாதிரி போகும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறது. நீங்கள் டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் எதாவது பண்ணியிருக்கீங்களா? டபுள் ஹீரோயினா? இல்லை சார், நெக்ஸ்ட்டு பண்ணலான்னு. அதான் அதை பண்ணுங்கள், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவீங்க. நைஸ். சினிமாவுக்கு வந்து புதுசில் வந்து பேர் வந்து கும்தாஜன் மாற்றிருக்காங்க. அந்த பேர் வச்சுட்டு நான் நல்லா இருந்தா நிறைய படங்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லாம் மூவி நிறைய பண்ணிட்டு இருக்கு. பட் அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒருவேளை பேருனால அந்த மாதிரி இருக்கா, இல்லை நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா? உங்கள் பேருடைய முதல் எழுத்து ஜியில் நீங்கள் ஆரம்பிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்போ இந்த கும்தாஜ்னு வச்சுருக்கீங்க இல்லைங்களா, நீங்கள் வந்து அந்த பேரை வந்து நீங்கள் மாற்றணும், முழுமையாகவே மாற்றணும். அதுக்கப்புறம் ஒரே டவுட்டு, என்னோட பாட்டிக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுமா? இல்ல இல்ல, ஏன்னா நான் வந்து என்னோட பாட்டின்னு தான் நம்பி இருக்கேன் நானும். பட் இப்ப பாட்டியோட ஹெல்த் சரியாகும். இப்போ வரும்போது கூட பாட்டினால என்கிட்ட பேச கூட முடியல, கையெல்லாம் நடுங்குது. அவங்ககிட்ட பேச கூட எனக்கு டைம் கிடைக்கல. அப்படியே ரெடி ஆகிட்டு வந்தா இன்னொரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நேராக இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு இருக்கேன். நானும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு கூட டைம் இல்லை எனக்கு. மத்தியானத்துலேருந்து பாட்டி சாப்பாடு கூட சாப்பிடல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து என்னோட பாட்டின்னு தான் நம்பியிருக்கேன், எனக்கு யாருமே இல்லை. பட் இருந்தாலும் என்னோட ஃபேமிலி ஃபுல்லாக நான் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி நான் ஃபீல் பண்ணல. கடவுள் இருக்காங்க கூட துணைக்கு. அப்பா இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு பாட்டி தான் இருக்காங்க. எப்பவுமே என் பாட்டி எனக்கு ஒழுட தான் இருக்கணும். என்னோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கும் மேரேஜ் ஆகல, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. பார்க்கறது தான் கும்தாஜன் பேர் இருக்கு, லைஃப்ல நல்லா இருக்குன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. உள் மனசுல ரொம்ப நொந்து போயிருக்கா. நானே வீட்டில் உக்காந்த கூட தனியாக உக்காந்துட்டு நான் பாட்டிக்கு நான் ரொம்ப டென்ஷன் ஆகுதுட்டே இருப்பேன். 24 hours வெளியே வந்தால் மட்டும் எல்லாரையும் சிரிச்சு வைப்பேன். நானும் அந்த மாதிரி ரொம்ப வேதனையாக இருக்குது. எப்பவுமே என் பாட்டி எனக்கு கூடவே இருக்கணும். பாட்டிக்கு உடம்பு சரியாயிடும் இல்லை, அது மட்டும் எனக்கு போதும். நீங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் 18ஆம் தேதி முடிஞ்சாலே போதுங்க. ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகே வந்து உங்கள் பாட்டிக்கு வந்து குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க நல்லாவும் இருப்பாங்க, ஆயுளோடையும் இருப்பாங்க. மகர ராசி அப்படின்னாலே தாய் தந்தையை விட, அதாவது தாய் தந்தை இருந்து கூட பலர் வந்து வளர்ப்பு தாய் இல்லைனா வந்து பாட்டன் பாட்டியோட தான் வளரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது மாதிரி தான் உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லா வகையிலுமே வளர்ந்துருக்கீங்க. அவங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. நீங்கள் சினிமா துறையை விட சின்ன திரையில் வர பாருங்க, அதில் வந்து பெரிய லெவலில் நீங்கள் வருவீங்க. அந்த பெரிய வளர்ச்சியை உங்கள் பாட்டியும் பார்ப்பாங்க, அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த நல்ல நாளாக நான் எல்லாரும் முன்னாடி அழுதுட்டேன். ஆக்சுவலாக இது நல்ல நாள்லே ஒருத்தம்னா அழுதுட்டோங்கலாம் போக, வெளியில் ஏதோ சினிமா நடிகர்கள் டிவியெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க பயங்கர எல்லாருக்கும் ஒரு தனி மனித வாழ்க்கை இருக்கு. தட்ஸ் ஃபைன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு உண்மையில எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜாதக கட்டம்லாம் பழிக்குமா பழிக்காதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க மனசுக்கு உங்க பாட்டி நல்லா இருப்பாங்க, அவ்வளவு மட்டும் எனக்கு தெரியும். 2015 ஒரு சக மனிதனுக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் என்ற மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டி குறுகுறுப்பை முன்வைத்து அவர்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த தரப்புல திரையுலகத்தை சேர்ந்தவங்க, சின்ன திரையை சேர்ந்தவங்க தங்களுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இந்த புத்தாண்டு தினத்தில் ஸ்டே டியூன் வித் அஸ். ராசி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. துலாம், லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், ஏன் உங்களை மட்டும் இப்படி சிறப்பா கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? உங்க ராசிக்காரங்க ரொம்ப கண்ணியமானவங்க, அதிர்ஷ்டமான ஆளுங்க. நீங்க வண்டியும் வீடும் வாங்கலாம், ஓவரா உழைக்காதீங்க, நரம்பு பிரச்சனை வரலாம். என்ஜாய் அண்ட் டேக் கேர். ரன்பீர் கபூர் மட்டுமா உங்க ராசி? நம்ம ஏபிஜே அப்துல் கலாமும் உங்க ராசி தான். விருச்சிகம், விருச்சிக ராசி, அதனால நறுக்குன்னு 4 சொல்ல போறேன். ரொம்ப சீக்ரெட்டான ஆளு நீங்க. பணம் எப்படி பண்ணலான்னு தெளிவா இருப்பீங்க. இந்த வருஷம் கடைசி தான் பணம் வரும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குமாமே, கவனம் பாஸ் கவனம். அப்பியரன்ஸ்ல ஆளுமையான உங்க ராசி ஷாருக் கான் மட்டும் இல்லைங்க, டிங் 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 மல்லிகா ஷெராவத்தும் உங்க ராசி தான்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை ஆதித்யா ராம் குரூப் மற்றும் சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இந்த புத்தாண்டு தினத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2015ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சுவாரஸ்யமா ஜாலியா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். 2015 கும்பம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் கும்பராசிக்கு மிக சிறந்த அற்புதமான பலன் நடக்க போகுது சார். யார் எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் ஒரு சாதனை படைப்பார்கள். கும்பராசி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக நல்ல பலன்களே கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். ஓகே, அது எல்லாமே ரொம்ப ஒரு பேசிக்கலாக பெரிய சக்ஸஸ் கிடைக்கிற டைம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா யாரையாவது பழி வாங்கணும் வன்மம் கொள்ளணும்னு வச்சாங்கன்னா பெரிய அளவுக்கு சட்ட சிக்கலில் மாட்டிப்பாங்க. அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஏற்கனவே அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருந்து அதெல்லாம் வந்து கிளறி அதில் போய் ஏதாவது பழி தீர்த்துக்கலாம்னு நினச்சாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு பெரிய அளவுக்கு விலை அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பாதிப்புகள் இவங்களுக்கு ரிவர்ஸ் அடிச்சிடும் சார். அதாவதுன்னா கடந்த ஒரு 3 வருஷமாக வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையால் வந்து எனக்கு வந்து என்னோட தங்கையோட கல்யாணமும் வந்து கொஞ்சம் தடைப்படுற மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து மன ரீதியாக நிறைய எல்லாருக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வந்து எனக்கு வந்து கிடைக்குமா, அடுத்த வருஷம் எனக்கு கிடைக்குமா? ஸோ இது வந்து என்னோட கெரியருக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அடுத்து நான் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு ஆக்சுவலாக மே 14 வரைக்கும் இதில் வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அந்த பிரச்சனையில் கூட அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மே 14லேருந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிரும். அதுக்கப்புறம் எல்லாமே சுபமாகிடும். ஆனால் மே 14 வரைக்கும் நம்ம அலட்சியப்படுத்தி நம்மளால் எல்லாமே சமாளிக்கலாம்லாம் நினச்சா கூட தப்பாயிடும். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ அதுதான் எல்லா லெவல்லையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பவ் பண்ண முடியுமோ, பவுன்றது குனிய முடியுன்றது வேற, நம்ம வந்து இறங்கி போகிறது வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அது வந்து நீங்கள் ஒன்றுமே பெருசாக இதை வந்து நினச்சி குழப்பம் பண்ணாமல் இது வந்து முடிகிற டைம் வந்து நான் தான் சொன்னேன் மே 14க்கு அப்புறம் முடியும்னு. அந்த மே 14 வரைக்கும் அதை தீர்வுக்கு பண்ணாமல் மே 14க்கு அப்புறம் அதை சமூகமாக போய் முடிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சக்ஸஸாக முடிச்சிடும். வித்யாதர், இந்த விஷயத்தில் நீங்கள் நேரடியாக தலையிடாதீங்க, ஓகேங்களா? மீடியேட்டரை வச்சு பேசுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் முடிச்சிடலாம். அதாவது சாட்சிக்காரனை விட சண்டைக்காரனே மேல்ங்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமாக முடிச்சிடலாம். கன்ஃபார்மாக இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு வருதுங்களா, ஏப்ரல் 14th, அதுலேருந்தே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தங்கையோட திருமணமும் ரொம்ப கிராண்டாக முடியும். ஏன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்குது. அதாவது மகிழ்ச்சிக்குரிய சுப செலவுகள் அது வந்து ரொம்ப கிராண்டாக எல்லா விதத்துலையும் முடிப்பீங்க. எல்லாமே சிறப்பாக நடக்கும். தேங்க்யூ. ஓகே ஓகே சார், ரொம்ப நம்பிக்கையாக இருக்கா? ஓகே, என்னுடைய குழந்தை இப்போ பிறந்த சமீபத்தில் இறந்துருச்சு. ஸோ திருப்பி இன்னொரு குழந்தை இப்போ வரும், அது தெரியல. அது குழந்தை அதை பற்றி கேட்கலாமே அப்படின்னு. இந்த ஆண்டே மீண்டும் அதற்கான சூழ்நிலை ஏற்படும். இந்த ஆண்டே அதற்கான இந்த ஆண்டு அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ். ஓகே, தேங்க்யூ சார். இவர் இப்போ வந்து அதனுடைய அமைப்பு வந்து உடனடியாகவே கூடிடும். ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த அமைப்பில் பட்டு கூடனாலும் அந்த வெளியில் குழந்தையுடைய அமைப்பு வெளியில் வர வரைக்கும் ரொம்ப கவனமாக மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஏற்கனவே அந்த பாதிப்புகள் இருக்கிறனால அந்த பாதிப்புடைய அமைப்பு வந்து திருப்பி கண்டினியூஷன் வந்து ஹார்மோன்ஸில் ஏற்படுவதற்கு சாத்தியங்கள் உண்டு. இன்னொரு கொஸ்டின் கேட்டுருவா சார். என்னோட வீட்டில் என்னோட மம்மிக்கும் எனக்கு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருந்துச்சு 2014 ஃபுல்ல. ஸோ 2015 எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வந்து அம்மா முந்தானையே பிடிச்சிட்டு அம்மா நிழல்லே இருந்தவர். இப்போ அதே மாதிரி தான் சார் நான் இருக்கேன். அதுதான் அதில் வந்து இவருக்கு எப்பொழுதுமே தாயா தாரமாங்கிற போராட்டம் இந்த அவிட்டத்துக்கு என்றைக்குமே உண்டு. தாயையும் தள்ளி வைக்க முடியாது, தாரத்தையும் அணைத்து கொள்ள முடியாது. அது மாதிரியான காம்பினேஷன் உள்ள ஸ்டார் அது. இருவரையுமே அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு இந்த 2015 உங்களுக்கு கிடைக்கும். அந்த கருத்து முதல்கள் விலகும். தேங்க்யூ ஸோ மச் சார். மீன ராசி 2015 எப்படி இருக்கும்? சோம்பல் அகற்றி செய்யணும். 6ல் வியாழன் இருக்கிறதுனால உடனே அந்த வேலையை முடித்தா ஒரு மெரிட்டோரியஸான டெவலப்மெண்ட் ஏற்படும். மீனராசி இந்த வருஷம் யார் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நான் குடும்பத்தில் நிறைய மன உளைச்சலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தனி கொடுத்தனம் போகிற மாதிரி ஆகிடும். மீனராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து வரவும் செலவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். யாராவது பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு சிறப்பான நிலையில் பிஸ்னஸை வந்து நடத்தலாம். பொது வாழ்க்கையில் வந்து இவங்க ரொம்ப பிரபலம் அடைவாங்க. அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட ஏற்கனவே உபத்திரம் இருந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம்
ஓகே. அடுத்தது மனைவியுடைய உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம். கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு. ஸோ அதாவது வெளியாளுங்கிற விஷயத்தை குடும்பத்தில் கொண்டு போகிறது பெரிய ஆபத்தாக போயிடும். மற்றபடி பிஸ்னஸில் ப்ரொஃபஷனலாம் பெரிய சக்ஸஸ் கிடச்சிடும். ஸோ வெளி வட்டாரத்தில் வெளி உலகத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போகிறச்சு வெள்ளை கர்ச்சிப்பெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டோட போகிறது தான் நல்லது. அவ்வளோ சமாதானமாக உள்ளே போகணும். பிள்ளைகளுக்கு திருமணம், பிள்ளைகளின் அது வந்து ஒரு சிறப்பான அம்சம். அடுத்தது வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் growth வந்து நல்லா இருக்கும். அதே நேரத்தில் வந்து செலவினங்கள் வந்து அடுக்கடுக்காக வந்துட்டே இருக்கும். அதான் எதிர்பாராத திடீர் செலவுகள் அது மாதிரிலாம் உங்களுக்கு கொடுக்கும். முற்பகுதி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதான் வந்து ஜூலை வரைக்கும் ஹைலி பாசிட்டிவ். ஆகஸ்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் ஃபினான்ஷியலி சின்ன சின்ன கிரைசிஸ் அது மாதிரிலாம் கொடுக்கும். இந்த வருஷம் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஆக்சுவலாக வந்து பெரிய அளவுக்கு அனுகூலம்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் அவங்களால நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் ஒரு சுமூகமான சூழ்நிலையான இருக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஒரு என்னன்னா எல்லா லெவல்லையும் நம்மளுடைய பங்களிப்பு வந்து மற்றவங்க விஷயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆண்டு. அதனால் மற்ற ஆண்டு கடந்த ஆண்டோட இந்த வரக்கூடிய ஆண்டு வந்து பண விஷயத்துலையும் உங்களுடைய மற்றவங்களுக்கு உதவி செய்கிற விஷயத்துலையும் ரொம்ப அற்புதமாகவே இருக்கிறனால எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு. வித்யாதரன் சார், பழைய நண்பர் ஒருத்தரால் நீங்கள் பலன் அடைவீங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு வந்து சில துரோகங்களை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நிகழ்வுகளும் உங்களுக்கு கொடுக்கும். முற்பகுதியில் வந்து பழைய நண்பர்களால் பலனடைவீங்க, உறவினர்களாலும் மகிழ்ச்சி. ஆனால் பிற்பகுதியில் வந்து நம்பிக்கை துரோகங்கள், அது மாதிரி சில இழப்புகள், இவரா இப்படியெல்லாம் சொன்னார், இவரா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற சில அதிர்ச்சிகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதை பேலன்ஸ்டாக இருந்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது. எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா, லவ் மேரேஜ் நடக்குமா சார்? திருப்பி ஒன்மர் சொல்லுங்க. அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா, லவ் மேரேஜ் நடக்குமா சார்? நீங்க எல்லாம் ஒரே டீம். ஆச்சரியம் என்னன்னா 3 பேரும் ஒரே ஷோல ஒருத்தர் கலாய்க்கிறோம், 3 பேரும் ஒரே ராசி. அதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அவருக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா அவர் கேள்வி, அவருக்கு மேரேஜ் நடக்குமாங்கிறது பழனி கேள்வி. ஸோ கேள்வியிலேருந்தே போகலாம். அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்குறாரு. அதாவது மேரேஜில் வந்து அவருக்கு கண்டிப்பாக வந்து அவர் லவ் பண்ணின்னு இருந்தாருன்னா அந்த லவ்வை வந்து மற்றவங்க ஏற்றுக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே வராது உங்களுக்கு. சார் இப்போ நான் லவ் பண்ணல சார். இல்லை லவ் பண்ணலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? துருன்னு சொன்னாலே அதான் அர்த்தம். இல்லை சார், வீட்டில் வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து என்னன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண எனக்கு ஆசை. ஸோ எனக்கு லவ் மேரேஜ் நடக்குமா இல்லை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஆசையா, லவ் பண்ற பிள்ளைய கல்யாணம் பண்ண ஆசையா? ஏன்னா ஜோதிட அப்பதான் சொல்ல முடியும். அதான் செல்வியும் கேட்கிறாரு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஆசையா, லவ் பண்ற பிள்ளைய கல்யாணம் பண்ண ஆசையா? இல்லை இப்போ அவர் லவ் பண்ணுறாரா இல்லையான்றதை மட்டும் அவர் சொல்லணும். இல்லை லவ்வே பண்ணல, லவ் மேரேஜ் நடக்குமான்னு கேட்டால் இப்போ வந்து லவ்வுக்கு வந்து சாத்தியம் கிடையாது. ஏனென்றால் அந்த சர்ப்பங்கள் இருக்கிறச்சா லவ் பண்ணுறது சரியாக வராது. ஏற்கனவே லவ் பண்ணி இருந்தீங்கன்னா அதனுடைய விஷயம் வேறு. இப்போ நீங்கள் கேட்குறது இந்த வருஷத்துக்கு உண்டான பலன். இந்த வருஷத்துக்கு உண்டான பலனில் இது வரைக்கும் லவ் இல்லாமல் இருந்தால் வீட்டில் பார்க்குறது பண்ணிக்கிறது தான் நல்லது. தேங்க்யூ சார், தேங்க்யூ மிஸ். ஓகே வித்யாதரன் சார், இவர் 2009 இருந்தே இவர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கார். இது வரைக்கும் 2-3 லவ் அஃபேர்ஸ் இருந்து அது எல்லாமே உங்களுக்கு கேன்சல் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்புகளும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து அரேஞ்சு மேரேஜுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. 2015 உங்களுக்கு எனக்கு வந்து பொது வாழ்வில் வந்து ஆர்வம் அதிகம். அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? எனக்கு அரசியலில் வரலாமா? இல்லை, அவர் யதார்த்தமாக தான் கேட்குறாரு. கிண்டல் அடிக்கிறதுல இன்டென்ஷனலாக இருக்கிறார். பொது வாழ்க்கைக்கு நான் வரலாமா, ஒர்க் அவுட் ஆகுமா? உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்போ வாழ்க்கையில் வந்து தான் சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தையும் திருத்தணும். ஏன்னா உங்கள் ராசியே வந்து மீன ராசி. மீன் வந்து அழுக்க தின்னுட்டு தண்ணியை சுத்தப்படுத்தி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு ஜீவராசி. பொதுவாக மீனராசியில் இருக்கிறவங்க வந்து பிறர் நலம் பேணுதல் அப்படிங்கிற ஒரு பெரிய குணம் இருக்கும். எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு கடைசியாக தான் வந்து மூலையில் உட்காந்து கொஞ்சம் முனகக்கூடிய அழக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ராசிக்கு எப்பவுமே உண்டு. உங்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து தேசிய கட்சிகளில் கொஞ்சம் நீங்கள் ஈடுபாடு கொள்வது நல்லது. உங்களுக்கு தேசிய கட்சிகள் மேல விருப்பமா இல்லை மாநில கட்சிகளில் போக? தேசிய கட்சிகள் தான் சார். தேசிய கட்சிகள் தான். வெற்றி அடைவீங்க. எனக்கு இந்த ஆண்டு காதல் கைகூடுமான ஒவ்வொரு இளைஞர்களும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த ராசிக்கு இந்த ஆண்டு காதல் கைகூடும்? காதல் ராசி யாருக்கு ஃபேவர்? சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும். ஓகே. கன்னி ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும். ஓகே. ரிஷப ராசிக்கு கண்டிப்பா காதல் கைகூடும். அது வந்து வேறு மதத்தோட சேர்ந்துரும். ஓகே. எந்த ராசிக்கு காதல் கைகூடாது? விருச்சிக ராசி. செல்வி, இந்த வருடம் யாருக்கு காதல் ஆண்டு? ஆக்சுவலாக தனுசுக்கு வந்து
இப்போ இருந்த இந்த அமைப்பு வந்து காதல் அமைப்பு வந்து ஜூன்லேருந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அது எப்படின்னா பெரியவங்க கூட அதுக்கு வந்து அனுகிரகம் பண்ணிடுவாங்க. அவங்க எதிர்ப்பாக இருந்த அமைப்பு கூட இவங்க கொஞ்சம் பொறுத்துட்டாங்கன்னா ஜூனுக்கு மேலே அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே அமைப்பில் வந்து பெரிய அளவுக்கு இந்த பாதிப்பு இருந்த அமைப்பில், அதாவது நான் காதல் எல்லாருக்குமே இருக்கும், அதில் வந்து இந்த எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்பில் இருந்த மிதுனத்துக்கும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, இதே காதல் ஆண்டு யாருக்கு, எந்த ராசிக்கு? காதல் ஆண்டு மிதுனத்துக்கு ரொம்ப டாப்பாக இருக்குது. ஆல்ரெடி அவங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருடத்தில் வந்து காதல் திருமணம் அவங்களுக்கு 100% எதிர்பார்க்கலாம். ஓகே, எல்லா வகையிலுமே எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அடுத்து வாழ்க்கை துணைக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய இலகுவான ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி யதார்த்தமாக பேசுறது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கும். அதனால அவங்களுக்கு சான்சஸ் கூட அதிகம் இருக்கு. ராசிக்கு என்னென்ன நடக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 2015 எப்படி இருக்கும் அப்படின்னு சீரியஸாக பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஜாலியான நிறைய கேள்விகளையும் கூட நியானா கேட்கும். நியானோடைய ஸ்டைலே அதுதான், திடீர்னு சீரியஸாக கேட்போம், திடீர்னு ஜாலியாக கேட்போம். அப்படியான கேள்விலாம் கூட இனிமேல் வரும். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. தனுசு, நீங்க ஒரு அப்பா டக்கரு, பொறுமையே கிடையாது. மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசுவீங்க, திடீர்னு பிலாசபியும் பேசுவீங்க. யாருங்க நீங்க? யாரு? ஓவர் டென்ஷன் ஆனா என்ன வரும்? நர்வ்ஸ் டவுன் ஆகும். உங்களுக்கும் வரும். பொண்ணுங்கன்னா ரொம்ப செலவு பண்ணுவீங்களாமே. என்னதான் சொன்னாலும் நீங்க ஒரு நேர்மையான சம்பாத்தியக்காரருங்க. இந்த வருஷம் கல்யாணம் பண்ணா அதிர்ஷ்டம் தானா? நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லைங்க, நம்ம ஜனாதிபதியும் இதே ராசி தான். மகரம், பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, மகர ராசி நண்பர்களே, நீங்க தலைவராவதற்கான ராசிக்காரராம். இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் அசராம அடிங்க. நீங்க ஒரு மெத்தாடிக்கல், பிராக்டிக்கல், எக்கனாமிக்கல். சுருக்கமா சொன்னா நீங்க ஒரு பட்ஜெட் பத்மநாபன். எமோஷனே காட்ட மாட்டீங்க, அதை கொஞ்சம் வெளிப்படுத்தலாமே. டமால்னு காசு வரலாம், உங்க பிசினஸ் பார்ட்னர் கிட்ட இருந்தோ இல்ல பூர்வீக சொத்துல இருந்தோ. மம்தா பானர்ஜி, அருண் ஜெட்லி, ஏகே ஆண்டனி எல்லாருமே உங்க ராசி தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஒரு பக்கம் நட்சத்திரங்கள் மின்னுகிறார்கள், இன்னொரு பக்கம் 2015ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில ராசிக்கு இப்படி இருக்குன்னு பொது பலன் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து மட்டுமே இது சொல்லப்படுகிறது. அவரவருக்கு தனிப்பட்ட முறையில் இது வேறு மாதிரியும் இருக்கலாம். அக்செப்டன்ஸுங்கிறது உங்களுடைய விஷயம் பொறுத்தது. இந்த ஷோ ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையில் 2015 எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு ரசனை சார்ந்த, ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ந்த விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறேன், ரொம்ப கரெக்டாக சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்வியே இந்த ஜோதிடர் சொன்னார்னு எல்லாரும் எழுதி வச்சுக்குவாங்க இந்த கேள்விக்கான பதிலை. ஓகே, இந்த வருடம் 2015 வருஷம் எந்த நடிகரோட படம், எந்த ஹீரோட படம் மாஸ் ஹிட் அடிக்கும்? கமர்ஷியல் ஹிட், மாஸ் ஹிட் அடிக்கணும். இந்த வருடம் விஜயனுடைய படம் ஹிட் அடிக்கும். தனுஷுக்கும் அஜித்துக்கும் ஒரு பெரிய பிரேக் இருக்கு. தனுஷ் அண்ட் அஜித். ஓகே, அதாவது விக்ரம், கமல் இந்த 2 பேருக்குமே வந்து பெரிய திருப்புமுனையை உண்டாக்கக்கூடிய வருடமா அது இருக்கும் அவங்க படங்கள். ஓகே, வேர்ல்ட் கப் யாருக்கு? 2015 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2015 நடக்குது. வேர்ல்ட் கப் யாருக்கு? ஆஸ்திரேலியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு யாருக்குன்னு கேட்கல சார். என்ன சார் பிச்சிரி போட்டு சொல்ற மாதிரி சொல்றீங்க? அது கேட்கல. ஆஸ்திரேலியா அனாலிசிஸ். ஆஸ்திரேலியா. சரி, இந்தியா தான் ஜெயிக்கும். நடக்க போற மாசம் பிப்ரவரி மாசம். ஆனா இதுக்கு நிறைய பேர் யோசிக்கவே இல்லை நினைக்கிறேன். மேபி அந்த கணக்குல எடுத்துக்கலாம் இருக்கலாம். வித்யாதரன், யாருக்கு வேர்ல்ட் கப் சான்ஸ் அதிகம்? கிரிக்கெட்டுக்குரிய கிரகமே வந்து புதன் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் முன்னேறும். ஆஸ்திரேலியா அதிகம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஸ்திரேலியா கிடைக்கும் வேர்ல்டு கப்பை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஓகே, எந்த ராசிக்காரர்கள் நிறைய நகை வாங்குவார்கள்? ரிஷப ராசிக்காரர்கள் வாங்குவார்கள். ரிஷப ராசிக்காரர்கள். ஓகே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக நகை இந்த வருடம் சேரும். ஓகே, சிம்ம ராசி. மீனராசி நிறைய நகை வாங்குவாங்க. மீனராசி. மீனராசி நிறைய. எந்த ராசிக்காரர்களுக்கு நகை சேரும் வாய்ப்பு? பொன் சேரும் ராசிக்காரர்களும் வாங்குவார்கள். கேக்குதெல்லாம். மகர ராசிக்காரர்களுக்கும் நகை வாங்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, அதாவது பெரிய அளவுக்கு, அதாவது இது நாள் வரைக்கும் என்னென்ன கனவு கண்டாங்களோ அந்த கனவெல்லாம் மகர ராசிக்கு தான் வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அப்போ நகையும் அதான் பெரிய அளவுக்கு வரும். ஓகே, எந்த ராசிக்காரர்கள் அதிக நகை வாங்குவார்கள்? கன்னி, விருச்சிகம் இந்த 2 ராசிக்காரங்களுக்கு கல் வச்ச நகை, கல் வைக்காத நகை, புது டிசைன்ல நகை எல்லாமே வந்து சேரும். ஓகே, கன்னி, விருச்சிகம். எந்த ராசிக்காரர்கள் நிலம் வாங்குவார்கள்? நிலம், சொத்து.
துலாம் ராசிக்காரர்கள் வாங்க துலாம் ராசிக்காரர்கள் நிலம் வாங்குவார்கள். நிலம் வாங்குவார்கள் சார் மீனம் துலாம் ரெண்டு பேரும் வாங்குவாங்க. ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. ஓகே, செல்வி எந்த நிலம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் பயங்கரமாக இருக்கும், பெரிய சக்ஸஸ். அடுத்தது மீனத்துக்கு வரும், மீனத்துக்கும் வரும், மிதுனத்துக்கும் அந்த அமைப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துலாம், அடுத்தது கன்னிக்கு வந்து ஏற்கனவே வாங்கினதெல்லாம் புதுப்பிக்கிறதெல்லாம் நடக்கும். தனுசு கும்பம் இந்த 2 ராசிக்காரங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. எல்லா வகையிலுமே கொடுக்கும். ஓகே, ஒரு செக்மெண்ட் போறேன். இந்த வருடம் ஆசிரியர்களுக்கு நல்ல வருடமா? டீச்சர்ஸ். ஏன்னா இப்போ நீயானா பொறுத்த வரைக்கும் டெடிகேட்டட் வியூவர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடம் ஆசிரியர்கள். ஆக்சுவலாக அவங்கள தான் நிறைய கேள்வி கேட்போம், நிறைய விமர்சனம்லாம் பண்ணுறோம், ஆனால் அவங்கள தான் கொண்டாடவும் செய்வோம். ஆசிரியர்கள் ஒரு பெரிய செக்மெண்ட். ஏன்னா ஒரு டீச்சிங் கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ டீச்சிங் கம்யூனிட்டிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த கல்விக்கூடத்தில் ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் நிரப்பாமல் இருந்ததெல்லாம் நிரப்பிடுவாங்க. அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். ஏன்னா அரசாங்கத்தில் வந்து வெற்றிடமாக ஆசிரியர் இருக்கிறனால தான் மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் இந்த வருஷம் நிரப்பப்பட்டே தீரும். அப்போ வந்து நிறைய அளவுக்கு ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு மேன்மையான ஒரு ஆண்டு தான் இது. ஆசிரியர்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டு 2014? ஆசிரியர்கள் கொஞ்சம் மாணவர்கள்ட்ட சிக்கி தவிக்கக்கூடிய ஆண்டு இது. ஏன்னா தன்னோட நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிக்காம இருக்கிற ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஆசிரியர்கள்ட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறத ஆசிரியர்களே இந்த இடத்துல உணர்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே அதிக இடைவெளி இந்த ஆண்டில் வந்து இருக்கும். அப்போ மாணவர்களுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து மாற்றிக்கணுங்கிற எண்ணம், இல்லை இந்த இன்டர்னல் ட்ரைனிங் அது மாதிரி நம்ம போய் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம், அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஓகே ஓகே, அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, அப்புறம் அந்த மதுரை, இது மாதிரி பிக் சிட்டிஸ், திருச்சி, இது மாதிரி பெரிய டவுன் சிட்டிஸை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய சி டயர் அல்லது பி டயர் அந்த அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எந்த ஊரில் இந்த வருடம் பணம் கொட்டும்? தஞ்சாவூர், கும்பகோணம் சார். தஞ்சாவூர், கும்பகோணம். ஓகே, வேற? எம் அல்லது பியில் ஆரம்பிக்கக்கூடிய ஊர்கள். எம் அல்லது பி அதில் ஆரம்பிக்கக்கூடிய ஊர்களில் வந்து பணம். ஓகே, இது சேஃப், இது சேஃப். அதாவது ட்ரை ஏரியாலாம் பெரிய அளவுக்கு பணம் கொட்டும். என்னது ட்ரை ஏரியா? ட்ரை ஏரியா, நீர்வள ஆதாரமற்ற ஊர்களெல்லாம் வந்து பணம் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஏரியா பக்கம்லாம் திரும்பாத அமைப்பெல்லாமே பெரிய சக்ஸஸ் ஆகிடும். அது ஏன்னா அந்த சனியுடைய அமைப்பு வந்து செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறதுனால, அதாவது ட்ரையாக யாருமே சீண்டி பார்க்காத இடம். இப்போ ராமநாதபுரம் எடுத்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரை லேண்டாக இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த ஊருக்காரங்களுக்கு தான் பெரிய அதிர்ஷ்டம். வித்யாதரன்? மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய லெவலில் பணம் கொட்டும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் பார்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி சேலம் ஒட்டிய பகுதிகள், அது மாதிரி மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து திடீர் வளர்ச்சி, அங்கே வந்து திடீர் தொழில் வளர்ச்சி, வருமானம் எல்லாமே அதிகரிக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த பெரிய ஹீரோயின், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூல் பண்ணுறதுமாங்கல்ல, ஒரு 10 இயர் ஸ்ரீதேவி ஒரு பீரியட் ஒரு ஈரா இருந்தது அவங்களுக்கு. இப்போ லேட்டஸ்டாக குஷ்பு, ஜோதிகா, அவங்க ஒரு லாங் பீரியட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பெரிய பேர் வாங்க. அது மாதிரி ஒரு லாங் பீரியட் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினா அடுத்து யார் வருவாங்க? ஸ்ரீதிவ்யா. இப்போ புதுசாக அவங்க வந்திருக்காங்க, அவங்க. ஓகே, அமலாபாலுக்கு சான்சஸ் இருக்கு. அமலாபால் சார், அவங்க தான் கல்யாணம் ஆகி நான் சினிமாவே சூஸ் பண்ணி நடிக்க போறேன்ட்டாங்களே. லட்சுமி மேனன் அவர்களுக்கு சிறந்த ஒரு துறை உண்டு சார். லட்சுமி. ஓகே, நான் இந்த பக்கம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அனுமோகன் சார்ட்ட கொடுங்க. அனுமோகன் சார், ஜோதிடர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? ஜோதிடர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? ஓகே, நல்ல விஷயம். நான் இப்போ இவ்வளவு ஜோதிடர்கள் இருக்கிற இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்புறம் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஜோதிட நம்பிக்கை என்பது வந்து ஒரு 100 பேர் எடுத்துட்டீங்கன்னா 30% வந்து தன்னம்பிக்கை உடையவர்கள், 30% வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், 30% வந்து அவநம்பிக்கை உள்ளவர்கள். ரெண்டையுமே நம்ப மாட்டாங்க அப்படி உள்ளவர்கள். மீதி 10% என்ன யாருன்னு கேட்பீங்க, அவர் தான் உண்மையாக சொன்னோம், அவங்க தான் அதிமீத தன்னம்பிக்கை உள்ளவர்கள். ஜோதிடர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் சொல்லி? ஜாதகத்தை சாதகமாக சொல்றவர்கள் வந்து கஷ்டம்தான். நெகட்டிவ்னா நெகட்டிவ் சொல்றவங்களுக்கு எந்த காலத்திலையும் பிரச்சனை கிடையாது. அது என்ன ஏன் நெகட்டிவ்ன்றதும் கிளீனாக விளக்கம் சொல்லிடணும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஜோசியம் சொல்லாமல் இருந்தாவே போதும், அவங்க எந்த காலத்திலையும் ஷைனாக தான் இருப்பாங்க. ஓகே, வித்யாதரன், ஜோதிடர்களுக்கு இது எப்படிப்பட்ட ஆண்டு? 2000. ஜோதிடர்களுக்கு இது சிறப்பான ஆண்டு. பொருளாதாரத்திலையும் முன்னேறுவாங்க, அவங்களுக்கு வாக்குப்பளிதமும் இந்த இடத்துல அதிகரிக்கும். ஜோதிடத்தை விரும்பி படிக்கிறவங்களும் அதிகமாவாங்க, ஜோதிடத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்கிறவங்களும் அதிகமாவாங்க. ஜோதிடருடைய அந்த கணிப்பு திறன் வந்து இந்த ஆண்டில் வந்து அதிகமாக இருக்கும், துல்லியமாக இருக்கும்.
இது சரியா, ஒரு ஜோதிடத்தை நம்பலாமா கூடாதா என்பது குறித்து நீயானா ரொம்ப சீரியஸான பல விவாதங்களை நடத்தி இருக்கிறது. ஆஸ் ஐ செட் இன் தி பிகினிங், இது ஒரு கல்ச்சுரல் கண்டினியூட்டி நமக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை நம்புதல், ஒரு கல்ச்சுரல் பிலீஃப் இங்கே இருக்கு. எல்லாரும் ஜோதிடத்தை தினந்தோறும் நம்பிக்கிட்டு தினந்தோறும் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு வெளியில போல. ஆனால் ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு சின்ன குறுகுறுப்பு இருக்குல்ல, எனக்கு இந்த வருஷம் எப்படிப்பா இருக்கணும், அந்த குறுகுறுப்பு மட்டும்தான் இந்த ஷோ. இதை நம்புதல் நம்பாதது பற்றிய கேள்விகள் இங்கே இந்த ஷோவில் வைக்கப்படலை. பிகாஸ் ஜஸ்ட் ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய கியூரியாசிட்டிக்கு இந்த ஷோவில் அந்த அவருடைய குறுகுறுப்பை, ஒரு காமன் மேனுடைய கியூரியாசிட்டியை நீ என்னன்னா இன்னைக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் எப்போதும் நம்ம வெளியிலேருந்து ஒரு முகத்தை ஒரு மாதிரி பார்க்குறோம். சிரிக்க வைக்கிறவர்கள் வாழ்க்கையில் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க, போட்டுருக்கு ஜாலியாக தான் இருப்பாங்க. எப்போதுமே எல்லாரும் சிரிக்க வைக்கிறவர், எந்த விஷயத்தை சாதாரணமாக பார்த்துட்டே போகிறவர், ஆனால் அவருக்கு பின்னால் ஒரு குடும்பஸ்தர் இருக்கான், அவருக்கு பின்னால் ஒரு வழி இருக்குது, எல்லாரையும் போல ஒரு வாழ்க்கை இருக்குது. அது வெளிப்படையாக பேசினதாக இருக்கலாம். இப்போ இருக்கு இவருக்கும் வாழ்க்கையில் சிக்கல் இருக்குமா, இவருக்கும் மற்றவர்களை போல கஷ்டம் இருக்குமா, எல்லோரும் நம்மை போன்றவர்கள்னு தன்னுடைய வாழ்க்கையை அதனுடைய யதார்த்தத்தை முன்ன வச்ச முதல்ல அதை சொன்ன பாலாஜிக்கு இந்த பிரைஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாடா நண்பா வா. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்ச. உன் பேர் என்ன? போஷிகா. இந்தா வாழ்த்துக்கள். ஜோதிடம் இந்த வருஷம் எப்படிங்கிற பற்றி பேசுறது அப்படின்னாலும் கூட எதிர்பாராத விதமாக இங்கே நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய இன்னொரு வாழ்க்கை வெளியிலேருந்து பார்க்குற போது நம்ம பார்க்குறோம். ஒரு நடிகை, அவங்க கவர்ச்சி நடிகை, ஜாலியாக சந்தோஷமாக சினிமாவில் ஃபேண்டஸியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பாட்டி மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில் இருக்காங்கங்கிற ஒரு தவிப்பு இருக்குல்ல, அந்த ஒருத்தரை மட்டுமே தாங்கி பிடிச்சிக்கிட்டு அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தொலைச்சிக்கிட்டு அதுக்காகவே நடித்து பணம் பண்ண முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன யதார்த்த வாழ்க்கையை பதிவு செஞ்ச இந்த உலகத்துக்குள்ள எல்லா மனிதர்களுக்கும் எப்படியான சிக்கல் இருக்கு அப்படிங்கிற ஒரு இந்த ஜோதிடத்தை எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கையை எல்லார் மனசுலேயும் விதைச்சது. கடைசியில் அவங்க சொன்னது தான், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் உங்களுடைய ஃபேமிலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. உங்கள் நம்பிக்கையும் உங்கள் அன்புமே உங்கள் பாட்டியை காப்பாற்றும். அதுக்கான சின்ன டோக்கன் தான் இது. வாங்க. பாட்டினால் என்கிட்ட பேச கூட முடியல, கையெல்லாம் நடுங்குது. அவங்ககிட்ட பேச கூட எனக்கு டைம் கிடைக்கல. அப்படியே ரெடி ஆகிட்டு வந்தா இன்னொரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நேராக இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு இருக்கேன். நானும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு கூட டைம் இல்லை எனக்கு. மத்தியானத்துலேருந்து பாட்டி சாப்பாடு கூட சாப்பிடல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து என்னோட பாட்டின்னு தான் நம்பியிருக்கேன், எனக்கு யாருமே இல்லை. பட் இருந்தாலும் என்னோட ஃபேமிலி ஃபுல்லாக நான் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி நான் ஃபீல் பண்ணல. கடவுள் இருக்காங்க கூட துணைக்கு. அப்பா இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு பாட்டி தான் இருக்காங்க. எப்பவுமே என் பாட்டி எனக்கு கூட தான் இருக்கணும். என்னோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கும் மேரேஜ் ஆகல, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. பார்க்கறதா கும்தாஜன் பேர் இருக்கு, லைஃப்ல நல்லா இருக்குன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. உள் மனசுல ரொம்ப நொந்து போயிருக்கா. நானே வீட்டில் உக்காந்த கூட தனியாக உக்காந்துட்டு நான் பாட்டிக்கு நான் ரொம்ப டென்ஷன் ஆகுதுட்டே இருப்பேன். 24 hours வெளியே வந்தால் மட்டும் எல்லாரையும் சிரித்து வைப்பேன். நானும் அந்த மாதிரி ரொம்ப வேதனை இருக்குது. எப்பவுமே என் பாட்டி எனக்கு கூடவே இருக்கணும். பாட்டிக்கு உடம்பு சரியாயிடும் இல்லை, அது மட்டும் எனக்கு போதும். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. வாழ்த்துக்கள். குட் லக். தேங்க்யூ. கும்பம். குட் ஈவினிங் கும்பராசி. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லான உங்களுக்கே கணவன் மனைவி உறவில் புரிதல் அவசியம். தொழில் முனைவோரா நீங்க, நல்ல லக்கு உங்களுக்கு. உண்மையை சொல்லணும்னா எந்த விஷயத்திலையும் மிடில் பாத் எடுக்கிற உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நடுவாந்திரம் தானா. PK படத்துல அமீர் கான் மட்டுமா நடிச்சிருக்காரு, உங்க ராசிக்காரரான சுஷாந்த் சிங் ராஜ்புத் கூட நடிச்சிருக்காரு. நம்ம ஃபுட்பால் பிளேயர் நெய்மாரும் உங்க ராசிக்காரர் தானா. மீனம். ஹலோ மீனம் கைஸ், நீங்க டான்சரா சிங்கரா? ஆடுறவங்களுக்கும் பாடுறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல வருஷமா. கற்பனை வளம் மிகுந்த உங்களுக்கு படிச்சவங்க மேல என்னவோ ரொம்ப ஈர்ப்பு. அதனால தான் உங்க குழந்தைங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களாம். வீட்டு வாழ்க்கை சந்தோஷம் தானா. உடம்பு சரியில்லைனாலும் வேலைக்கு போகும் சின்சியரான நீங்க கொஞ்சம் வங்கியில சேமிக்க கத்துக்கிட்டா டபுள் ரைட். ரொம்ப ரொமான்டிக் ராசியான மீனத்துல தாங்க அமீர் கானும் இருக்காரு. ரொம்ப அழகான அரசியல்வாதி சசி தரூரும் இருக்காரு. எல்லோருக்கும் மறுபடியும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா, அது 12 ராசியோ 15 ராசியோ எல்லா ராசிக்கும் ரொம்ப அற்புதமாக அமையணும், ரொம்ப நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நீயா நானா மனதார வாழ்த்துகிறது. தேங்க்யூ தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நீயா நானா குழுவுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.